இன்னைக்கு அநேக பேர் கர்த்தருடைய பாதுகாப்பு எதுக்கு பாஸ்டர், எனக்கு எல்லாமே இருக்குன்னு நீங்கள் சொல்லுவீங்க. ஆனால் கர்த்தருடைய பாதுகாப்பு எந்த இடத்துல வேலை செய்யும்னா, சூழ்ச்சிகள் நிறைந்த இடத்துல, சத்துருக்கள் உங்களோடு உங்கள் பந்தியில் அமர்ந்து உங்கள் ஆகாரத்தை உட்கொண்டு உன் குடும்பத்தை உன் பிள்ளைகளோட வாழ்க்கை சின்ன பின்னமாய் ஆக்க வேண்டும் என்று எண்ணிக்கொண்டு இருக்கிறார். கர்த்தருடைய பிரசனம் மட்டும்தான் உங்களை பாதுகாக்கணும். கர்த்தருடைய நாமம் மகிமைப்படுவதாக. வந்திருக்கிற யாவரையும் இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே உங்களை ஆசீர்வதிக்கிறேன். இந்த காலை வேளையிலும் நான் பேச இருக்கிற ஒரு காரியம், கர்த்தருடைய பாதுகாப்பு எப்படிப்பட்டது. கர்த்தருடைய பாதுகாப்பு எப்படிப்பட்டது. இந்த காலை வேளையில் நம்ம படித்த வேத வாக்கியத்திலிருந்து நீங்கள் பார்த்தீங்கன்னா, அப்போஸ்தலனாகிய பவுல் கர்த்தருடைய பாதுகாப்பை குறித்து என்ன பண்ணுறார், காரியங்களை போதிக்கிறார். தலைமுறைகளுக்கு, அடுத்த தலைமுறைகளுக்கு, சபைக்கு கர்த்தருடைய பாதுகாப்பை குறித்து என்ன பண்ணுறார், போதிக்கிறார். இது யூதர்களுடைய பழக்கம். நீங்கள் இதை பைபிளில் நீங்கள் ஃபுல்லாக எடுத்து படித்தாலும் அங்கங்கே ஒரு தலைவர்கள் இந்த பாதுகாப்பை குறித்து பிரசங்கம் பண்ணுவது உண்டு. இந்த காலை வேளையிலும் அப்போஸ்தலனாகிய பவுல் பேசின ஒரு சில வார்த்தைகளும் மோசே பேசின ஒரு சில வார்த்தைகளும் உங்களோடு பேச நான் விரும்புகிறேன். 2 கொரிந்தியர் 1:10. நல்லா கவனிங்க. மரணத்திலிருந்து நம்மளை தப்புவிக்க அவர் வல்லவராக இருக்கிறார். இந்த காலை வேளையில் நம்ம இருக்கிறோம். பாஸ்டர் மரணமா? எஸ், இங்கே இருக்கிற நம்ம எல்லாரோட வாழ்க்கைக்கும் மரணம் என்கிற ஒரு இடம் உண்டு. சில நேரம் ஆண்டவர் முன்குறித்த நாளுக்கு முன்பாகவே அது நம்மளை என்ன பண்ணுவோம், சில நேரம் சந்திக்கும் போது அதிலிருந்து நம்மளை என்ன பண்ணுறாரா, அவர் பாதுகாக்கிறார். இது வந்து ஸ்பிரிச்சுவல் டெத் இல்லை, ஃபிசிக்கல் டெத். அப்போஸ்தலனாகிய பவுல் தெளிவாக சொல்கிறாரு, என் ஓட்டத்தில் நான் என்ன பண்ணியிருப்போம், செத்து போயிருப்போம். என்னோடு இருக்கிறவங்க எல்லாரும் சேர்ந்து நான் என்ன பண்ணியிருப்போம், அழிஞ்சு போயிருப்போம். ஆனால் கர்த்தர் எங்களை என்ன பண்ணாரா, பாதுகாத்தார். இந்த காலை வேளையில் நீங்கள் நிறைய பேர் சொல்லலாம், பாஸ்டர் நான் இது வரைக்கும் மரணத்தையே என்ன பண்ணல, ஃபேஸே பண்ணல. எங்கள் வீட்டில் வேணால் ஒரு 2-3 பேர் இருக்கிறாங்க, ஆனால் நான் கிடையாது. ஆனால் இந்த கோவிட் காலகட்டங்கள், இந்த கொரோனாவோட காலகட்டங்கள் நம்ம எல்லாருக்கும் தெரியும். ஒரு இந்தியாவுக்கே என்னது ஒரு அச்சுறுத்துகிற ஒரு காரியம். மரணம் என்கிற ஓலம் எல்லா திசைகளிலும் கேட்கப்பட்ட ஒரு காலம். ஏன்னா நீங்கள் பார்த்தீங்கன்னா, நியூஸ் சேனல் எடுத்திங்கன்னா எல்லாருமே செத்துட்டாங்க. பெரிய பெரிய பாஸ்டாக இருப்பாங்க, என்ன ஆகிட்டு இருப்பாங்க, செத்துட்ருப்பாங்க. அந்த நியூஸ்லாம் கேட்கும்போது என்னவாக இருக்கும், பயமாக இருக்கும். ஏன்னா அந்த இடத்துக்குள்ளே கடந்து போகும்போது தான் தேவன் அந்த இடத்துல இருந்து நம்மளை பாதுகாத்தாரான்றதே உணர்வே இருக்கும். ஏன்னா அநேகருக்கு எனக்கும் கொரோனா வந்துருச்சு நம்ம என்ன பண்ணுவோம், அசால்ட்டாக ஜாலியாக சொல்கிறோம். ஆனால் ரியலாக அதில் பாதிக்கப்பட்டவங்க கிட்ட உட்காந்து பேசி பாருங்கள், அந்த வலியின் துயரத்தை என்ன பண்ணுவாங்க, அவங்க சொல்லுவாங்க. எங்களோட குடும்பம் அதில் பாதிக்கப்பட்டுச்சு, எங்கள் வீட்டில் இருக்கிற எல்லாருமே பாதிக்கப்படும் போது எங்கள் அப்பா ஒரே ஒரு ஃபோன் கால் பண்ணி, எனக்கு நான் ஒரு இடத்துல இருக்கிறேன், எங்கள் அப்பா ஒரு இடத்துல இருக்கிறார், அம்மா ஒரு இடத்துல இருக்கிறாங்க, எல்லாரையும் பார்த்துக்கோ. என்னது, அப்பயே செத்துட்டேன், நான் சாவலை. ஆனால் எங்கள் அப்பா ஒரு வார்த்தை சொன்னார், எல்லாரையும் என்ன பண்ணிக்கோ, நான் பார்த்துக்கோ, நான் திரும்பி வர மாட்டேன். அந்த வார்த்தை கேட்ட ஒரு நொடியில் உடஞ்சிட்டேன். ஃபுல்லாக என்ன பண்ணிட்டேன், நான் பைபிள் காலேஜ் முடிச்சுட்டு பெரிய சர்ச்சை ஆரம்பிக்க போகிறோம், பிரசங்கம் பண்ண போகிறோம், ஊழியம் பண்ண போகிறோம்னு நினச்சி ஒரு எண்ணத்தில் வரேன். 3rd இயர் படிச்சுட்டு இருக்கிறேன். இப்படி எங்கள் அப்பா சொல்லும் போது டோட்டலாக என்ன பண்ணிட்டேன், உடஞ்சிட்டேன். இந்த காலை வேளையில் இப்படிப்பட்ட காரியங்களை உங்களை மேற்கொள்ளும் போது அநேக நேரம் என்ன பண்ணிடுறோம், உடஞ்சி போயிடுறோம். அப்போஸ்தலனாகிய பவுல் சொல்கிறாரு, உங்களை பாதுகாக்க அவரால் என்ன பண்ண முடியும், எந்த மனுஷனாலையும் கிடையாது. நான் அப்படியே சுக்குநூறாக உடஞ்சி பைபிள் காலேஜுக்கெலாம் ஃபோன் பண்ணால் அங்கேருந்து மரண ஓலம் என் செவியில் என்ன பண்ணுது, கேட்குது. நான் 3rd இயர்னா கிராஜுவேட் ஆகி போனால் என்னோட நல்ல பிரசங்கிக்கக்கூடிய, ஊழியம் செய்யக்கூடிய டேலண்ட் உள்ள ஒரு அண்ணன் என்ன பண்ணுறாரு, மறிச்சிட்டாரு. அந்த குடும்பத்துக்காக ஜெபம் பண்ணுங்கன்னு சொல்லிட்டு ரெக்வஸ்ட் வருது. கேட்கும் போது எப்படி இருக்கும், என்னோடய தாட்டு, நான் அவரை விட நல்லவன், அவரை விட திறமையானவன் நான் கிடையாது, அவரே ஆண்டவர் எடுத்துக்கிட்டாருன்னா என்னை எடுத்துக்க ஏமானார். இன்றைக்கி நல்லா யோசிச்சு பாருங்கள். சில நேரம் ஆண்டவர் நம்மளுடைய ஜீவனை பாதுகாக்கிறதுக்கு நம்ம தகுதியானவர்கள் அல்ல, நம்ம மேலே அவர் கொஞ்சம் என்னவாக இருக்கிறாரு, இரக்கமாக இருக்கிறார். அந்த இரக்கத்தின் விளைவை நம்ம பாதுகாத்து கொள்ள வேண்டியது அவசியம். இன்றைக்கி சொல்கிற இந்த டெத் பெட்லேருந்து நம்ம தப்பிக்கிறோன்னா, கர்த்தருக்கு உண்மையான ஒரு வாழ்க்கையை பூமியில் ஓடி முடிக்க வேண்டியது மிக மிக அவசியம். ஏன்னா மரணம் என்பது ஒரு சாதாரண காரியம் இல்லை. அதுவும் அப்போஸ்தலனாகிய பவுல் இதை பற்றி பேசும்போது அழகாக சொல்கிறார். 8வது வசனம் வாசிங்கம்மா. ஆகையால் சகோதரனே, ஆசியாவில் எங்களுக்கு நேரிட்ட உபத்திரவத்தை நீங்கள் அறியாதிருக்க எங்களுக்கு மனதில்லை. நல்லா கவனிங்க. நான் பட்ட கஷ்டம், எனக்கு வந்த துயரம், மரணத்தின் சாராம்சம் என்னை நோக்கி வந்ததை நான் மறைக்க விரும்பல. அதை நான் என்ன பண்ணுறேன், நல்லா கவனிங்க. ரட்சிக்கப்பட்டவர், தேவனால் என்கவுண்டர் பெற்றவர், தேவனோட அது என்ன சொல்கிறது, அந்த பிரசனத்தை உணர்ந்தவர், தேவனுடைய சத்தத்தை கேட்ட ஒரு மனுஷனுக்கே மரண ஓலன்றது என்ன பண்ணுது, அவனுக்கு முன்னாடி. இன்றைக்கி சபையெல்லாம் புரிஞ்சுக்கணும். நம்ம ரட்சிக்கப்பட்டு இருப்போம், நம்ம அனுதினம் ஜெபிக்கிற அளவாக இருப்போம். ஆனால் மரணம் நம்மளுக்கு முன்னாடி என்ன பண்ணணும், வந்துட்டு போவோம். நம்ம தெளிவாக இருக்க வேண்டியது அவசியம். படிங்கம்மா.
பிழைப்போம் என்கிற நம்பிக்கை அற்று போகத்தக்கதாக. நல்லா கவனிங்க, பிழைப்போம் என்கிற நம்பிக்கைன்னு ஆயிடுச்சா? நல்லா ஜெபிக்கிற ஆளு, எல்லாரோடைய அந்நிய பாஷையில் அதிக நேரம் ஆண்டவரோட உறவாடுகிற ஆளு, அவருக்கே என்னாச்சா நம்பிக்கை? இன்னைக்கு அநேக நேரம் அநேக காலங்களில் நம்மளோட குடும்ப ஓட்டத்தில் சில நேரம் இப்படிப்பட்ட சீசன்கள் உண்டு. ஆனால் நான் சொல்கிறேன், கர்த்தர் நம்மளை என்ன பண்ணுவார்? பாதுகாப்பார். கர்த்தர் நம்மளை என்ன பண்ணுவார்? ரட்சிப்பார். செவிகளில் கேட்கலாம் மரண ஓலம். அப்போஸ்தலனாகிய பவுல் சொல்கிறாரு, எனக்கே என்ன ஆயிடுச்சு? எல்லாருக்கும் வேதத்தை தூக்கி பிரசங்கம் பண்ணுற சொல்கிறார், எனக்கே நம்பிக்கை என்ன ஆயிடுச்சு? அற்று போவோன்ற இடத்துக்கு வந்துட்டோம். ஆனால் கர்த்தர் என்ன பண்ணார்? பாதுகாத்தார். படிங்கம்மா. எங்கள் பலத்திற்கு மிஞ்சின அதிக பாரமான வருத்தம் எங்களுக்கு உண்டாயிற்று. நல்லா கவனிங்க, அவரோட ஸ்பிரிச்சுவல் பலத்தை விட அதிக பலன்னா வருதா எதிர்க்கல. இன்றைக்கி அநேக நேரம் சொல்கிறோம், நம்ம ஜெபிக்கிறவங்களா இருக்கலாம், நம்ம போராட்டங்களாக இருக்கலாம், அநேக நேரம் நம்மளும் அழுகிற சீசன் உண்டு. ஏன்னா நம்மளால சில நேரம் தாங்கிக்க முடியாது, சில நேரம் வேதனை நம்மளால் என்ன பண்ண முடியாது. அப்போஸ்தலனாகிய பவுலே சொல்கிறார், எனக்கு மிஞ்சின பாரம்ன்றார். என்னால் முடியாத ஒரு பாரம். இன்றைக்கி நினைக்கிறோம் நம்ம ரட்சிக்கப்பட்டால் நமக்கு இப்படிப்பட்ட காரியங்கள்லாம் வரக்கூடாதுன்னு நினைக்கிறோம். ஆனால் இப்படிப்பட்ட காரியங்கள் நம்மளை தேடி, நம்ம வீடை தேடி, நம்ம பிள்ளைகளோட வாழ்க்கையில், நம்ம பெற்றெடுத்த பேர பிள்ளைகளோட வாழ்க்கையில் அது வரும் தான். ஆனால் ஆண்டவர் அப்போஸ்தலனாகிய பவுல் தெளிவாக சொல்கிறார். 10வது வசனம் வாசிங்க. அப்படிப்பட்ட மரணத்தினின்று அவர் எங்களை தப்புவித்தார். என்ன பண்ணார்? என்னை தப்புவித்தார். இப்போதும் தப்புவிக்கிறார். இப்பயும் என்ன பண்ணுவார்? முன்னாடி இறந்த காலத்தில் என்ன தப்புவிச்சாரு, இப்போ நிகழ்காலத்தில் என்ன பண்ணுவார்? தப்பு வைப்பார். இன்னும் என்ன பண்ணுவார்? இப்படிப்பட்ட விசுவாசத்துக்குள்ள ஒரு வாழ்க்கைக்குள்ள நம்ம கடந்து வர வேண்டியது தான். அப்போஸ்தலனாகிய பவுல் என்ன பண்ணார்? அடுத்த தலைமுறைகளுக்கு என்ன பண்ணுறார்? டீச் பண்ணுறார். 3 காலத்திலையும் நம்மளை பாதுகாக்கக்கூடிய திறனுடைய ஒரு தெய்வம்னா அவர் மாத்திரம்தான். யார்? எந்த மனுஷனால முடியாது. மனுஷன் டக்குன்னு விட்டுட்டு போயிடுவான். என்ன பண்ணுறான்? மனுஷன் டக்குன்னு விட்டு போயிடுவான். நீங்கள் நல்லா கவனிச்சு பாருங்கள், இவங்கெல்லாம் என் கூட நிற்பாங்க பாஸ்டர் நீங்கள் நினச்சிருப்பீங்க. இந்த மாதிரி சுச்சுவேஷனில் இப்படிப்பட்ட ஆள்லாம் என் கூட நிற்பாங்க நீங்கள் நினச்சிருப்பீங்க. அவங்களாம் யாருன்னு இருக்க மாட்டாங்க. நீ யாரெல்லாம் நிற்க மாட்டாங்கன்னு நினச்சிங்களோ அவங்களாம் என்ன பண்ணியிருப்பாங்க? வந்து நிற்பாங்க. நான் இப்பயும் சொல்கிறேன், நின்று அவங்க பெரிய ஆள் கிடையாது. அவங்க நிற்கும்படியாக கர்த்தர் தான் என்ன பண்ணார்? இல்லை நீத்தல. அந்த மனுஷனை தூக்க எந்த சாத்திய கூறும் கிடையாது. இந்த காலை வேளையில் சொல்கிறேன், சில சீசனில் சில பேர் நம்ம கூட நிற்கிறாங்க, சில நம்ம விழும்போது நம்மளை தாங்குறாங்கன்னா அந்த காரம் நம்மளை தாங்கலைங்க. நம்மளை உண்டாக்கின தகப்பன் தான் நம்மளை என்ன பண்ணுறாரு? தாங்குறாருன்றதை நம்ம மறந்துடக்கூடாது. அநேக நேரம் டக்குன்னு அந்த மனுஷனை ப்ளீஸ் பண்ண ஆரம்பிச்சிடும், டக்குன்னு அந்த மனுஷனோட நம்ம போய் சேர ஆரம்பிச்சிருவோம். நான் இன்றைக்கி சொல்கிறேன், நீங்கள் எந்த இடத்துல விழுந்தாலும், ஏன் ஊர் பேர் தெரியாத இடத்துல நீங்கள் விழுந்தாலும் உங்களை தூக்கும்படியாக தேவனாகிய கர்த்தர் ஆட்களை என்ன பண்ணுவார்? அனுப்புவார். அதை நீங்கள் போய் பார்த்தா தான் என்ன பண்ண முடியும்? உங்களால் அதை உணர முடியும். இன்றைக்கி நான் பெங்களூரில் போயிருக்கிறேன், அங்கே போய் எனக்கு உதவுறதுக்கு ஆண்டவர் ஆரம்பிச்சிருக்கிறேன். மொழி தெரியாத இடத்துலையும் நான் பஸ்ஸில் உட்காந்து அழுவுறேன். ஏன் அழுவுறேன்? எதுக்கு அழுவுறேன்? ஏன் ஆண்டவரே நான் இங்கே இருக்கிறேன், ஒன்றும் தெரியல, என்ன எல்லாரும் இழிவுபடுத்துகிறாங்க, அசிங்கப்படுத்துகிறாங்க. சம்மந்தமே இல்லாத ஒரு ஆள் என் பக்கத்தில் உட்காந்து எனக்கு ஆறுதல் சொல்கிறாங்க. என்ன சொல்கிறாங்க? ஆறுதல் சொல்கிறாங்க. அவர் நல்லவர் கிடையாது, என்னை அழைத்தவர் யார்? நல்லவர். அந்த மனுஷன் என் பக்கத்தில் உட்காந்து எனக்கு அட்வைஸ், பைபிள் படிக்கிறேன், செகண்ட் இயர் பைபிள் காலேஜ், நான் பைக்கை பிடிச்சி அநேகருக்கு உபதேசம் பண்ணுறேன். ஆனால் பஸ்ஸில் நான் உடைக்கப்பட்டு நான் அழுவும் போது, ரிட்டன் காலேஜுக்கு போகும்போது நான் அப்படி அழுதுட்டு வரேன் பஸ்ஸில். எனக்கு யாரும் இல்லை, எங்கள் அம்மா அப்பா எல்லோரும் வெளி தேசத்தில் இருக்கிறாங்க. அந்த நபர் என் மேலே தோல் போட்டு அழுவாதீங்க தம்பின்னு, அதுவும் பாருங்கள் என்னோடய லாங்குவேஜ், எனக்கு கன்னடா பேசுகிறேன்னு அது சுத்தமாக புரியாது. அந்த மனுஷன் என் தோலில் போட்டு தமிழில் வார்த்தை என்ன பண்ணுறாரு? பேசுகிறா, ஆனால் கன்னடா. இந்த காலங்களில் ஒரு விஷயம் புரிஞ்சுக்கோங்க, எப்பேற்பட்ட சூழ்நிலையிலும் எல்லா காலங்களிலும் நம்மளை பாதுகாக்க கர்த்தரால் மாத்திரம்தான் முடியுன்றதை என்ன பண்ணுறாதீங்க, மறந்துடாதீங்க. அந்த பாதுகாப்பை சும்மாலாம் பெற்றுக்க முடியாது. வந்தவன் போனவன் எல்லாருக்கும் அதுக்கு என்ன பண்ணாது? கிடைக்காது. சபைக்குள்ளே வந்து நான் அமர்ந்துட்டேன் ஃபஸ்ட்டு, அதனால் தேவனுடைய சமூகம் என்னை மூடும், தேவனுடைய கரை என்னை பாதுகாக்கணும் கிடையாது. அப்படியே பாதுகாக்கணும் அப்போஸ்தலனாகிய பவுல் இதை போதிக்க அவசியம் இல்லை. இதை நம்ம போதிக்க வேண்டியது, நம்ம பிள்ளைகளுக்கு இதை போதிக்க வேண்டியது அவசியமாக இருக்குது. ஏன்னா உபாகமம் 32வது அதிகாரம் 10வது வசனம். உபாகமம் 32:10வது வசனம். நல்லா கவனிங்க, பாழான நிலத்திலும் ஊளையிடுகிற வெறுமையான அவாந்திர வழியிலையும் அவனை என்ன பண்ணாரா? மோசே இஸ்ரவேலுக்கு சொல்கிறாரு, யாக்கோபை கர்த்தர் கண்டுபிடிக்கும் போது அவன் ஒன்றுமே இல்லாத இடத்துல இருந்தான். என்ன இடத்துல இருந்தான்? அவங்க அப்பா வாக்கு தத்தம் பெற்ற ஒரு தகப்பன் ஈசாக்கு, அவங்க தாத்தா ஆபிரகாம் வாக்கு தத்தமும் தரிசனத்தையும் பெற்ற ஒரு நபர். ஆனால் ஆண்டவர் சொல்கிறாரு, மோசே சொல்கிறாரு, யாக்கோபை கர்த்தர் மீட் பண்ணும்போது அவன் வேஸ்ட்டுன்றார். என்ன சொல்கிறாரு?
வேஸ்ட். இன்னைக்கு இந்த காலை வேளையில் சபையில் அமர்ந்திருக்கும் போது ஒன்று புரிஞ்சுக்கோங்க, யாக்கோபியே கர்த்தர் என்ன சொல்கிறாரு, அவன் ஒன்றுமே இல்லாமல் பாழான இடத்துல இருக்கும் போது நான் அவனை சந்தித்தேன். அது அந்த ஊழையிடுகிற அந்த இடம்லாம் எப்படி சொல்கிறான்னா, ஆண்டவர் பிரசனம் இல்லாத இடம். என்னது? நல்லா கவனிங்க, ரட்சிக்கப்பட்ட பிள்ளை, வாக்குத்தத்தம் பண்ணப்பட்ட பிள்ளை. ஆனால் ஆண்டவர் மோசே சொல்லும்போது எப்படி சொல்கிறாருன்னா, ஆண்டவரோட வாசனையே இல்லாத இடத்துல தான் யார் இருந்தானா? யாக்கோபு இருந்தானா. ஈசாக்கு எப்படி வளர்த்துருப்பாருன்னு எனக்கு தெரியல. ஆனால் ஒரு விஷயம் நல்லா புரிஞ்சுக்கோங்க, சொல்கிறாரு பாழான நிலத்தில் அவனை என்ன பண்ணாராம், கண்டுபிடிச்சாராம். முதல்ல யாக்கோபை கர்த்தர் சந்திக்கிற அந்த அனுபவத்தை நீங்கள் வேதத்தை வாசிக்கும் போது சில காரியங்களை நீங்கள் என்ன பண்ண முடியும், புரிஞ்சுக்க முடியும். ஆதியாகமம் 28வது அதிகாரம் 10-15. யாக்கோபு பெயர்செபாவை விட்டு புறப்பட்டு ஆரானுக்கு போக பிரயாணம் பண்ணி ஒரு இடத்திலே வந்து சூரியன் அஸ்தமித்தபடியினால் அங்கே ராத்தங்கி அவ்விடத்துக்கு கற்களில் ஒன்றை எடுத்து தன் தலையின் கீழ் வைத்து அங்கே நித்திரை செய்யும்படி படுத்துக் கொண்டான். நல்லா கவனிங்க, யாக்கோபு அப்பா அம்மா விட்டு நேரா வந்து ஒரு இடத்துல வந்து வனாந்தரத்துல யாருமே இல்லாத இடத்துல ஒரு கல்லை வச்சு என்ன பண்ணிட்டாரு, ஜெபம் பண்ணல. நீங்கள் வேதத்தை இதெல்லாம் படித்து நீங்கள் ஜெபம் பண்ணுன்றதுக்காக தான் நான் இப்படிப்பட்ட பிரசங்கத்தை உங்களுக்கு என்ன பண்ணுறேன், போதிக்கிறேன். ஏன்னா கருத்தாக ஜெபிக்க வேண்டியது மிக மிக அவசியம். இந்த இடத்துல நல்லா கவனிங்க, யாக்கோபு ஜெபமே பண்ணல. இன்றைக்கி சபையில் இங்கே அமர்ந்து இருக்கிறீங்கன்னா அநேகர் புரிஞ்சுக்கோங்க, சில ஆசீர்வாதங்கள் சில மேன்மைகள் அது உங்களுக்கானது அல்ல, அது உங்கள் தகப்பன் தாய்க்கு உரியது என்பதை நீங்கள் புரிந்து கொள்ளணுன்றதுக்காக தான் நான் இந்த மாதிரி காரியங்களை உங்களுக்கு போதிக்கிறேன். படிங்கம்மா. அங்கே அவன் ஒரு சொப்பனம் கண்டான். இதோ ஒரு ஏணியில் பூமியை வைக்கப்பட்டிருந்தது, அதில் நுனி வானத்தை எட்டியிருந்தது. அதிலே தேவதூதர் ஏறுகிறவர்களும் இறங்குகிறவர்களுமாய் இருந்தார்கள். அதற்கு மேலாக கர்த்தர் நின்று, நான் உன் தகப்பனாகிய ஆபிரகாமின் தேவன். நல்லா கவனிங்க, ஆண்டவர் அவன் கூட பேசும்போது எப்படி சொல்றாரு, நான் ஆபிரகாமின் உன் தகப்பனோட தேவன். படிங்கம்மா. ஈசாக்கின் தேவனுமாகிய கர்த்தர், நீ படுத்திருக்கிற பூமியை உனக்கும் உன் சந்ததிக்கும் தருவேன். நல்லா கவனிங்க, அவனை பத்தி எந்த இன்ட்ரோவும் கிடையாது. உன்னோட தேவன் அவர் என்ன பண்ணல, வாயை திறந்து சொல்லவே இல்லை. அவங்க அப்பா அம்மா பேரை சொல்றாரு. நீங்கள் அன்னைக்கு நான் பிரசங்கம் பண்ணுறதை நீங்கள் தொடர்ந்து கேட்டுருந்தா உங்களுக்கு புரியும். நீங்கள் ஞானஸ்தானம் எடுக்கும் போது அந்த ஆசீர்வாதம் யாருக்கு உண்டு, உங்கள் பிள்ளைகளுக்கு உண்டு. ஆபிரகாமும் ஈசாக்கும் பண்ண ஜபம், அவங்க பண்ண வாழ்க்கைக்கு யார் வந்து நிற்கிறா, கர்த்தர் வந்து நிற்கிறாரு. மோசே தெளிவாக சொல்கிறாரு, தகுதியே இல்லாத முன்னாடி யார் வந்து நின்னாரா, கர்த்தர் நின்னாரா. தேவனுடைய பிரசனமே இல்லாத ஒரு மனுஷங்கிட்ட யார் வந்து நின்னாரா. நல்லா கவனிங்க, இதில் யார் கீழ்த்தரமாக இருக்கிறாங்க யோசிச்சு பாரு, நல்லா யோசிச்சு பாரு. கர்த்தர் இறங்கி வந்துட்டார், ஆனால் இவன் என்ன பண்ணல, இறங்கல. நல்லா கவனிங்க, இப்போ வந்து பிரமிக்கத்தக்க ஆசீர்வாதம் தராரு. உன் சந்ததிக்கு நான் என்ன பண்ணுறேன், நல்லா புரிஞ்சுக்கோங்க. இவன் எந்த தகுதியுமே கிடையாது. தகுதியே இல்லாதவனுக்கு தகுதி உள்ள பாத்திரங்களை என்ன பண்ணுறார், கர்த்தர் கொடுக்குறாரு. இந்த இப்படிப்பட்ட காரியத்தில் வாங்கும் போது தான் எல்லாரும் விழுந்துடும். சபை நல்லா புரிஞ்சுக்கோங்க, தகப்பன் தாயோட ஆசீர்வாதத்தை பெற்றுக்கொண்டு கர்த்தர் நம்மளோட இருக்கிறாருன்னு நம்ம நினைச்சோன்னா நம்மளை விட முட்டாள் இந்த உலகத்தில் யாருமே கிடையாது. படிங்கம்மா. சந்ததி பூமியின் தூளை போலிருக்கும். நீ மேற்கேயும் கிழக்கேயும் வடக்கேயும் தெற்கேயும் பரவுவாய். உனக்குள்ளும் உன் சந்ததிக்குள்ளும் பூமியின் வம்சங்கள் எல்லாம் ஆசீர்வதிக்கப்படும். இது எல்லாமே ஆபிரகாமுக்கு அவர் சொன்னதுனால இது என்ன பண்றாரு, அவன் வாழ்க்கையில சொல்றாரு. படிங்க. நான் உன்னோட இருந்து. இப்ப இவனுக்கு ஒரு விஷயம் சொல்றாரு, நான் உன்னோட என்ன பண்ணுவேன், இருந்து நீ போகிற இடத்திலெல்லாம் உன்னை காத்து இந்த தேசத்துக்கு உன்னை திரும்பி வர பண்ணுவேன். நான் உனக்கு சொன்னதை செய்யும் அளவும் உன்னை கைவிடுவதில்லை என்றார். இவர் என்ன தெரியுமா சொன்னார் ஆண்டவர்? சபை நல்லா புரிஞ்சுக்கோங்க, நான் சொல்ற வரைக்கும் என்ன பண்ண மாட்டேன். இதில் ஃபேமிலிக்கான கொடுத்த ஆசீர்வாதங்கள்லாம் ஓகே, ஆனால் ஒரு விஷயம் சொல்றாரு, நான் திருப்பி இந்த பூமிக்கு வர வரைக்கும் நான் என்ன பண்ணுவேன், உன்னோட இருந்து உன்னை என்ன பண்ண மாட்டேன், கைவிட மாட்டேன். இப்போட யாக்கோபுடைய வாழ்க்கையை நீங்கள் நிதானித்து பார்ப்பீங்கன்னா, யாக்கோபு இங்கே அப்பா விட்டு மாமனார் வீட்டில் இருந்துட்டு ரிட்டன் கம்மிங் பேக் வரார். என்னது வரும்போது தான் யாக்கோபுக்கு தெரியுது கர்த்தர் சொன்ன வாக்குத்தத்தத்தை என்ன பண்ணுறாரு, புரிஞ்சுக்கிறாரு. ஏன்னா அந்த மாமனார் வீட்டில் அவர் செய்த நன்மைகள் ஏராளம். தகுதி இல்லாத யாக்கோபை பெருக்க பண்ணுறாரு, தகுதி இல்லாத யாக்கோபை என்ன பண்ணுறாரு, செழிக்க பண்ணுறாரு. யாக்கோபு ஜெபிச்சு பெற்று கொண்டானான்னு கேட்டால் கிடையாது. சபை நல்லா புரிஞ்சுக்கணும். இந்த இடத்துல வேதத்தை நீங்கள் ஏன் வாசிக்கணும்னா நான் இதுக்கு தான் சொல்கிறேன், நல்லா புரிஞ்சுக்கோங்க. 13வது வசனம் வாசிங்களேன். நல்லா கவனிங்க, யாக்கோபு ஈசாக்கு என்கிற இந்த நபருக்காக தான் இவ்வளோ பெரிய
விஷயமே. 15வது. நான் உன்னோடு இருந்து நீ போகிற இடத்திலெல்லாம் உன்னை காத்து இந்த தேசத்துக்கு உன்னை திரும்பி வர பண்ணுவேன். இந்த தேசத்துக்கு உன்னை நான் என்ன பண்ணுவேன்? திரும்ப வர பண்ணுவேன். நான் உனக்கு சொன்னதை செய்யும் அளவும் உன்னை கைவிடுவதில்லை. சொன்னதை செய்யும் அளவு என்ன பண்ண மாட்டேன்? கைவிட மாட்டேன். இப்போ ஆண்டவர் எல்லாத்தையும் செஞ்சு முடிச்சிட்டாரு. 32வது அதிகாரம், ஆதியாகமம் 32வது அதிகாரம் 23வது வசனம் 24வது வசனம். அவர்களையும் சேர்த்து ஆற்றை கடக்க பண்ணி தனக்கு உண்டான யாவை அக்கறைப்படுத்தினான். நல்லா கவனிங்க, ஆண்டவர் கொடுத்த மொத்த ஆசீர்வாதத்தையும் ஆற்றுக்கு அந்தாண்ட வச்சிட்டான். இவன் ஆற்றுக்கு இந்தாண்ட எப்படி தனிமையா இருந்தானோ, எப்படி ஒண்ணுமே இல்லாம தன் தகப்பன் அனுப்பும் போது எப்படி நிர்கதியா நின்னானோ, அந்த இடத்துக்கு வந்து யார் நிக்கிறா? யாக்கோபு நிற்கிறான். இப்போ யாக்கோபுக்கு தெரியும் என் கர்த்தர் சும்மா வர மாட்டார். என்னது புரிஞ்சுக்கோங்க, ரிட்டன் பேக் ஆகுறாரு. எங்கே ஆகுறாரு? வாக்கு தத்தெல்லாம் முடியுது, இதோட முடியுது. ஆண்டவர் அவனுக்கு கொடுத்த கிரேஸ் டைமு, அவரோட பிரசனம், அவரோட உதவி எல்லாம் முடியுது. ஏன்னா ரிட்டன் என்ன பண்ணுறாரு? வீட்டுக்கு திரும்புறாரு. ஆண்டவர் என்ன சொன்னார்? நீ வீட்டுக்கு வர வரைக்கும் தான் நான் என்ன பண்ணுவேன்? உன்னோட இருப்பேன். இப்போ யாக்கோபுக்கு தெரியும் என்கிட்ட பணம் இருக்குது, பொருள் இருக்குது, பதவி இருக்குது, ஒட்டகங்கள் இருக்குது, கழுதைகள் இருக்குது, இதெல்லாம் இருக்குது. இது எதுவும் என்னை என்ன பண்ணாது? ரட்சிக்காது. சபை நல்லா புரிஞ்சுக்கணும். இது எதுவும் என்னை என்ன பண்ணாது? ரட்சிக்காது. அவரோட பிரசனம் தான் இந்நாள் மட்டும் என்னை தூக்கி என்ன பண்ணுச்சு? சுமந்துச்சுன்னு இடத்துக்கு வரும்போது படிங்கம்மா. யாக்கோபு என்ன பண்ணானா? நல்லா கவனிங்க, அநேக நேரம் யார் இதை உணர்றாங்களோ, யார் இந்த பிரசனத்தின் மகிமையை உணர்றாங்களோ அவங்க தான் போய் ஜெபிப்பாங்க. மற்ற யாராலையும் ஜெபிக்க முடியாது. மற்ற யாராலையும் காரியங்களை என்ன பண்ண முடியாது? பெற்றுக்கொள்ள முடியாது. இது வரைக்கும் அப்பா அம்மாவோட ஆசீர்வாதத்தை பெற்றுக்கொண்டு ஓடிக்கொண்டிருந்த யாக்கோபு இன்னைக்கு இந்த காலையில் நான் உங்களுக்கு சொல்கிறேன், சில நேரம் உங்கள் அப்பா அம்மா ரட்சிக்கப்படாமல் இருக்கலாம். யூ பீ எ ஃபர்ஸ்ட் பர்சன். நீங்கள் முதல் ஆளாக இருக்கலாம். நான் இன்றைக்கி சொல்கிறேன், உங்கள் வாழ்க்கை கொஞ்சம் கஷ்டம் தான். அது உங்கள் வாழ்க்கை கஷ்டம் தான். ஆனால் நான் நிச்சயமாக சொல்கிறேன், உங்கள் பிள்ளைகளுக்கு உங்களுடைய ஆசீர்வாதம் என்ன பண்ணும்? பின்தொடரும். இன்னைக்கு யாக்கோபு பாருங்க, தனித்து இருந்து மன்றாடிக்கலாம். படிங்கம்மா. நல்லா கவனிங்க, ஒரு மனுஷனோட யாக்கோபு என்ன பண்றான்? ஜபத்துல போராடுறான். இன்னத்துக்காக போராடுறான். 26வது வசனம் வாசி. நல்லா கவனிங்க, கர்த்தர் சொல்றாரு, நான் போறேன்பா. என்னது? நான் போறேன்பா. முதல்ல வாலண்டரியா தேடி வந்து என்ன பண்ணாரு? ஆசீர்வச்சாரு. இப்ப ஜோம் பண்ணி யாக்கோபு கூப்பிடும் போது வந்த கடவுள் என்ன பண்ற? ரிட்டன் என்ன பண்ற? போறேன்றார். படிங்கம்மா. அதற்கு அவன், நீர் என்னை ஆசீர்வதித்தால் ஒழிய. நீர் என்னை ஆசீர்வாதத்தை இதுவரைக்கும் யாக்கோபு ஃபர்ஸ்ட் டைம் அவர் கேட்கல. ஆசீர்வாதத்தை எப்போ டேஸ்ட் பண்ணானோ, ஆசீர்வாதத்தோட மகத்துவம் என்னன்னு யாக்கோபு டேஸ்ட் பண்ணானோ, இப்போ வாய் தந்து கேட்குறான், நீர் என்னை ஆசீர்வதிக்கலன்னா உன்னை என்ன பண்ண மாட்டேன்? போக மாட்டேன். ஏன்னா எனக்கு முடிஞ்சிருச்சு. இன்னைக்கு தான் எண்டு டே. என்னது? இன்னையோட முடிஞ்சிருச்சு. நீ சொன்னது எல்லாமே முடிஞ்சிருச்சு. என் பிள்ளைங்களாம் ஆசீர்வாதமாக இருப்பாங்க. எனக்கு அது தெரியும். ரிட்டன் நான் என் சொந்த ஊருக்கு போனால் நான் வீரோட இருப்பேன். நான் என் அண்ணன் என்ன பண்ணுவான்? வீரோட வச்சிருப்பானே எனக்கு தெரியாது. ஏன்னா இது வரைக்கும் தான் நீர் என்னோட வருவன். நீர் இதுக்கப்புறம் ஒரு வாழ்க்கை நீர் இல்லாமல் என்னால் என்ன பண்ண முடியாது? வாழ முடியாது. பணம் இருக்குது, காசு இருக்குது, 2 மனைவி இருக்கிறாங்க, அது இல்லாமல் 2 மனைவி இருக்கிறாங்க, அது இல்லாமல் ஒட்டகம், கழுதை, இழுதை எல்லாம் இருக்குது. பாதுகாப்புக்கு ஆட்கள் அவ்வளோ பேர் இருக்கிறாங்க, படபலம் எல்லாமே இருக்குது. ஆனால் மனுஷன் தெளிவாக சொல்கிறான், நீ இல்லைன்னா நான் உண்மை அப்படிலாம் விட்டுற மாட்டேன். எனக்கு கொடுத்தீங்கல்ல, சும்மா இருக்கும்போது கொடுத்தீங்களே, எனக்கு அது என்ன பண்ணுங்க? திருப்பி கொடுங்க. 28வது வசனம் வாசிங்க. நல்லா கவனிங்க, இனி உன் பேர் என்ன பண்ணாது? யாக்கோபு என்னப்படாது, இஸ்ரவேல் எனப்படும். தேவனோடும் மனிதனோடும் போராடி மேற்கொண்டாயே என்றார். நல்லா கவனிங்க, இதை படிக்கும் போது அநேகருக்கு புரியாது. எல்லாருக்கும் இந்த வேதத்தை படிக்கும் போது இந்த இடம் வரும்போது சுத்தமாக புரியாது. என்ன பாஸ்டர், யாக்கோபு என்ன கேட்டான்? ஆசீர்வாதத்தை கேட்டான். இவர் ஜஸ்ட்டு பேரை மாற்றி வச்சுட்டு என்ன பண்ணுறாரு? போகிறாரு. இதுக்கப்புறம் யாக்கோபு எப்படி தைரியமாக போடான்? இதில் என்ன இருக்குது பாஸ்டர்? இதில் என்ன புரியலனா, இன்றைக்கி நான் சொல்கிறேன், இந்த வசனத்தை பிடிக்கும் போது நம்ம யாருக்குமே புரியாது. ஆனால் யாக்கோபுக்கு அங்கே என்ன நடந்துச்சுன்னு புரியும். யாக்கோபோட கர்த்தர் என்ன பேசினார்னு புரியும். யாக்கோபு கிட்ட கர்த்தர் அவனை எப்படி வெளிப்படுத்தினாருன்றது என்ன பண்ணும்? புரியும். இன்னைக்கு அநேக நேரம் யாக்கோபுக்கு அவர் ஒரு பேர் வைக்கிறார், இஸ்ரேல் பேர் வைக்கிறார். தன் தகப்பன் வச்ச பேரை தள்ளிட்டு இஸ்ரவேல்ன்ற பேர் என்ன பண்ணுறாரு? இன்றைக்கி இஸ்ரவேல்னா அநேகருக்கு நமக்கு யாருக்கும் அர்த்தம் புரியாது. இஸ்ரவேல்ன்றது ஈப்ரூ வேர்டில் 2 வார்த்தையோடு சேர்ந்து இஸ்ரேல், எல் என்கிற வார்த்தைக்கு அர்த்தம் கடவுள். என்னது? கடவுள். அதுக்கு முன்னாடி இருக்கிற வார்த்தையோட பேர் வந்து சாரா. ஈப்ரூவில் சொன்னால் அந்த வேர்டோட மீனிங் வந்து சாரா, ஸ்ட்ரகிள். அதோட அர்த்தம் என்னது? ஸ்ட்ரகிள். அதுக்கு தான் ஆண்டவரோட மனுஷனோட என்ன பண்ண
யுத்தம் போட்டா என்று நம்ம வசனத்தை டிரான்ஸ்லேட் பண்ணியிருக்கிறாங்க. ஆனால் அங்கே ரியலாக கர்த்தர் அதை சொல்லலை. கர்த்தர் தெளிவாக ஒரு வார்த்தையை ரொம்ப க்ளோஸாக நீங்கள் வந்து போய் பார்த்தீங்கன்னா பிரின்சஸ் என்னது அந்த வார்த்தைக்கு அர்த்தம் என்னது? பிரின்சஸ், பிரின்ஸ் ஆஃப் காட், தேவ குமாரன். அந்த இடத்துல அவனுக்கு இஸ்ரேல்னு பேர் வச்சு அவனை கர்த்தர் என்ன சொன்னான்னா, நீ என்னோட பிள்ளை, என்ன பண்ணு, நான் சொல்கிறது புரியுதா? நீ என்னோட பிள்ளை சொன்ன பிறகு அவனுக்கு என்ன ஆயிடுச்சு? இதுக்கப்புறம் எங்கள் அப்பா யார் கிடையாது, ஈசாக்கு கிடையாது, என் அப்பா யார், என்னை நடத்துக்கிற என் கர்த்தர் தான் என் தகப்பன் என்கிற பதத்தை தான் அந்த இடத்துல என்ன பண்ணுறாரு, பகிரங்கமாக போட்டு உடைக்கிறாரு. நீங்கள் இன்னும் காலகட்டம் வர அதை ஈஸியாக எல்லாருக்கும் புரியும். யாத்திராகம் 4வது அதிகாரம் 22வது வசனம். நீ பார்வோனோடு சொல்ல வேண்டியது என்னவென்றால், இஸ்ரவேல் என்னுடைய குமாரன். நல்லா கவனிங்க, இஸ்ரவேல் என்னுடைய குமாரன். நல்லா கவனிங்க. அங்கேயும் கர்த்தர் என்ன தெரியுமா சொன்னார்? பேரை மாற்றி நீ என்னோட பையன், நீ என்ன பண்ணு. இந்த கால வேளையில் உங்களுக்கு சொல்கிறாருங்க, என்றைக்கு உங்கள் அப்பா அம்மாவோட பிளெஸ்ஸிங்ஸ் எல்லாம் விட்டு ஒரு ஸ்டெப் வெளியே வந்து அவரோட சமூகத்தில் ஜோம் பண்ணி நிற்கிறீங்களோ, அப்போ அவர் உங்களை பார்த்து சொல்லுவார், என்னோட பிள்ளை நீ என்ன பண்ணு. பெருசாலாம் எதுவுமே சொல்ல மாட்டார். உனக்கு அது தரேன் இது தரேன் அப்படி பண்ணுறேன் இப்படி பண்ணுறலாம் என்ன பண்ண மாட்டார். நீ என்னோட பிள்ளை, நீ என்ன பண்ணு ஓ. ஏன்னா அதை தான் கர்த்தர் என்ன பண்ணுறாரு, விரும்புகிறாரு. கர்த்தர் அதை தான் என்ன பண்ணுறாரு, கொடுக்க விரும்புகிறாரு. மோசேயும் அதை தான் டீச் பண்ணுறாரு. என்னது, நீங்கள் கர்த்தருடைய பாதுகாப்பை எப்படி பெற்றுக்கொள்ள முடியும்னா, இப்படிப்பட்ட ஜபங்கள் பண்ணி தான் என்ன பண்ண முடியும், பெற்றுக்கொள்ள முடியும். சும்மாலாம் ஆண்டவர் தூக்கி என்ன பண்ண தர மாட்டார். ஏன்னா இஸ்ரவேலுக்குள்ள பயங்கரமாக என்ன பண்ணுறாரு, போதிச்சு கொண்டு இருக்கிறாரு. நீங்கள் நல்லா கவனிங்க. இப்போ ஆதியாகமம் 48வது அதிகாரம் 15-16. ஆதியாகமம் 48:15-16. அவன் யோசேப்பை ஆசீர்வதித்து, என் பிதாக்களாகிய ஆபிரகாம் ஈசாக்கு வழிபட்டு வணங்கிய தேவனும், நான் பிறந்த நாள் முதல் இந்நாள் வரைக்கும் என்னை ஆதரித்து வந்த தேவன். நல்லா கவனிங்க. இப்போ எப்படி சொல்றாரு, நான் பிறந்த நாள் முதல் இந்நாள் வரைக்கும் என்னை யார் ஆதரிச்சா? நடுவில் யோசேப்லாம் வந்தான், ஆனால் வாயில் என்ன வரல, என் பிள்ளை தான் என்ன பண்ணான், ஆதரிச்சான்ற வார்த்தையை என்ன வரல. மரண படுக்கையில் உட்காந்துக்கிறாரு. அவன் பிள்ளையை ஆசிரிச்சுட்டு சொல்கிறாரு. பிள்ளைக்கு ஒரு யோசனை இருக்கும்ல, இவனுங்க பஞ்சத்தில் மொத்த பேரும் சாவலான்னு இருந்தானுங்க, இவனுங்களை என்ன சொல்கிறான், என் பேரை சொல்லாமல் ஆண்டவரோட பேர். நல்லா கவனிங்க, இன்ன வார்த்தை இன்ன பதம் யூஸ் பண்ணுறீங்கிறத கர்த்தர் பார்த்துட்டு யாக்கோபு தெளிவாக பயன்படுத்துகிற, நான் தாயின் கருவில் உருவான நாள் முதல் ஏன் இப்போ மரண படுக்கையில் நான் அமர்ந்திருக்கிறேன், இது வரைக்கும் என்னை பாதுகாத்தது யார்? கர்த்தர். படிக்குமா, எல்லா தீமைக்கும் நீங்களாக்கி என்னை மீட்ட தூதனானவர். நல்லா கவனிங்க, எல்லா தீமைக்கும் நீங்களாக்கி என் தூதனானவர். என் பிரச்சனைகள், என் போராட்டங்கள், என் அழுத்தங்களில் என்னை விடுவிச்சது யாரு? என் கர்த்தர். இன்னைக்கு நல்லா கவனிங்க, புரிஞ்சுக்கோங்க. அவர் எந்த மனுஷனுக்கும் அந்த கிரெடிட்ஸை கொடுக்கல. யாக்கோபு கொடுக்கலாம், ஆனால் யாக்கோபு என்ன பண்ணல, ஒரு மனுஷனுக்கும். இன்றைக்கி சொல்கிறேன், இந்த பூமியில் நீங்கள் ஜீவனுள்ள காலம் முழுவதும் அந்த கனத்தை கர்த்தருக்கு மட்டும் ஒரு கொடுக்குற வாழ்க்கையை வாழ்ந்து என்ன பண்ணுவேன் முடிங்க. நீங்கள் தப்பி தவறி ஒரு மனுஷன் பேரை சொன்னீங்கன்னா அந்த வலி உங்கள் தகப்பனுக்கு என்ன பண்ணும், வலிக்கும். ஏன்னா அவர் தகப்பனாக இருக்க விரும்புகிறார். உங்களை பிள்ளையாய் பார்க்குற இடத்துல என்ன பண்ணுறாரு, இருக்கிறார். மீண்டுமாய் அந்த இடத்துக்கு வருவோம். உபாகமம் 32வது அதிகாரம் 10வது வசனம். மோசே பேசிக்கொண்டிருக்கிற காரியத்தை பாழான நிலத்திலும் ஊழமிடுதல் உள்ள பெருமையான அவாந்தரத்திலும் அவர் அவனை கண்டுபிடித்தார், அவனை நடத்தினார். நல்லா கவனிங்க, அவனை நடத்தினார், உணர்த்தினார். அவனை என்ன பண்ணார்? இன்னைக்கு கர்த்தர் உங்களை நடத்தும் போது உணர்வு உங்களுக்குள்ள வந்துடணும். ஏன்னா ஸ்டார்டிங்கில் யாக்கோபு கிட்ட வந்து அவனை நடத்தினார். எப்படி நடத்தினார்னா, சில ஆசீர்வாதங்களை கொடுத்து சில பாதுகாப்பை கொடுத்து நடத்தினார். ஆனால் ரிட்டன் வரும்போது உணர்வு என்ன பண்ணிடுச்சு? இன்னைக்கு சபைக்குள்ளே ரட்சிக்கப்பட்ட பிள்ளைகளுக்குள்ளே எது வர மாட்டேங்குதுன்னா, உணர்வு என்ன பண்ண மாட்டேங்குது, வர. ஏதோ ஒரு வாழ்க்கையை வாழ்கிறோம், ஏதோ ஒரு காரியத்தை செய்கிறோம். சில நேரம் நம்மளுடைய ஆசீர்வாதத்துக்கான காரணம் நம்ம நினைக்கிறோம். அதனால தான் கர்த்தரை மட்டுப்படுத்துகிறோம். இன்றைக்கி சபைக்குள்ள ஒன்று புரிஞ்சுக்கோங்க. யாக்கோபு மரணப்படுக்கையில் சொல்லும் போது சொல்கிறார், எனக்கு எல்லாத்துக்கும் காரணம் யார்? கர்த்தர். எந்த ஆடு வரும்போது எந்த ஆடை நிறுத்தணும், எந்த ஆடு வரும்போது எந்த கட்டை போகணுன்றது எல்லாத்தையும் டிசைட் பண்ணது யார்? யாக்கோபு. ஆனால் சொல்லும் போது என்ன சொல்கிறாரு? கர்த்தருன்றார். அது கர்த்தருன்றார். மனைவி, பிள்ளைகள் எல்லாரையும் எப்படி ஸ்டாண்ட் பையில் நிறுத்தணுன்றதை இது யார் முடிவு பண்ணுறாரு? இப்படி தான் உள்ளே என்ட்ரு ஆகணுன்றது எல்லாத்தையும் நிலைநிறுத்தி காரியங்களை யோசிச்சு பண்ணுற யாக்கோபு சொல்கிறார், இது எல்லாம் கர்த்தர் தான், நான் கிடையாது. சபை நல்லா புரிஞ்சுக்குவோம். இந்த இடம் மிக மிக முக்கியம். படிங்கம்மா.
அவர் அவனை கண்டுபிடித்து அவனை நடத்தினார், அவனை உணர்த்தினார், அவனை தமது கண்மணி போல காத்தருளினார். நல்லா கவனிங்க, அவனை தன் கண்மணி போல. இந்த காலையில ஒரு நல்ல ஒரு ஜெபத்தை உங்கள் வாழ்க்கையில் எடுக்கணும்னா இந்த சத்திய வசனங்களை சொல்லி நீங்கள் ஜெபிக்க வேண்டியது அவசியம். இன்னைக்கு அநேக நேரம் அவருடைய சமூகத்தில் போய் ஏதோ ஒரு ஜெபத்தை என்ன பண்ணுறோம், ஏறெடுக்கிறோம், ஏதோ நமக்கு தெரிஞ்சதை என்ன பண்ணுறோம். ஆனால் வேத வாக்கியம் நிறைந்து ஒரு ஜெபத்தை நீங்கள் பண்ணுவீங்கன்னா அந்த ஜெபம் கேட்கப்படும். நான் முடிக்கும் போது சொல்ல உங்களுக்கு என்ன பண்ணும் புரியும். ஆண்டவர் சமூகத்தில் போயிட்டு உங்களுக்கு நடந்த வலி வேதனையெல்லாம் நீங்கள் சொல்லி ஜெபிக்கிறத விட வேத வாக்கியத்தின்படி ஒரு ஜெபத்தை நீங்கள் என்னைக்கு ஏறெடுக்கிறீங்களோ அன்றைக்கி உங்கள் வாழ்க்கைக்குள்ளே சில மாற்றங்களை உங்களால் என்ன பண்ண முடியும், பார்க்க முடியும். ஆண்டவர் அழகாக சொல்கிறார், கண்மணி போல யாரை பாதுகாத்தாரா, யாக்கோபை பாதுகாத்தார் என்று மோசே என்ன பண்ணுறாரு, இஸ்ரவேலுக்கு போதிக்கிறாரு. கண்மணி போல பாதுகாக்கிறதுனா அவருடைய சட்டையின் கீழே என்ன பண்ணுறது, அடைக்கலமாய் வச்சிருக்கிறது. உபாகமம் சாரி எரேமியா 2வது அதிகாரம் 2-3. நீ போய் எருசலேமின் செவிகள் கேட்கும்படி கூப்பிட்டு சொல்ல வேண்டியது என்னவென்றால், விதைக்கப்படாத தேசமாகிய வனாந்திரத்திலே நீ என்னை பின்பற்றி வந்த உன் இளவயதின் பக்தியையும். நல்லா கவனிங்க, என்ன பக்திய? யாக்கோபோட இளவயது பக்தியை கர்த்தர் என்ன பண்றாரு பார்க்குறாரு. இந்த காலை வேளையில் சொல்கிறேங்க, உங்களோட அஸ்திபாரமே உங்கள் வாலிப வயசில் நீங்கள் கர்த்தருக்குள்ளே இருக்கிற பக்தி இருக்குதுல்ல, அது முதிர் வயது வரைக்கும் உங்களை என்ன பண்ணும். இன்றைக்கி எல்லாருமே என்ன பண்ணுறது, வாலிப வயதில் எல்லாத்தையும் பண்ணிவிட்டு ஆஃப்டர் 50க்கு முன்னாடி போய் ஆண்டோட சமூகத்தில் எல்லாம் ரிட்டையர் ஆகிட்டு எல்லோரும் ஆண்டவர்கிட்ட என்ன பண்ணுறோம், ஜெபம் பண்ணுறோம், மண்டாடுறோம். ஆண்டவர் ஒன்றுமே செய்ய மாட்டார். பாஸ்டர்னா எப்படி செய்வார்? ஏன்னா வசனங்களை நீங்கள் வாசித்தா தான் புரியும். ஒன்றுமே இல்லாத தரிசனமாக இருக்கும்போது அவன்கிட்ட வந்ததுக்கான பேக்ரவுண்டே வந்து பார்த்தீங்கன்னா அதுக்கப்புறம் அவன் இளம் வயதில் கர்த்தருக்கு என்ன வந்தான், உண்மையாக இருந்தான். படிங்கம்மா. நீ என்னை பின்பற்றி வந்த உன் இளவயதின் பக்தியையும் நீ வாழ்க்கைப்பட்ட போது உனக்கிருந்த நேசத்தையும் நினைத்திருக்கிறேன். நல்லா கவனிங்க, உன் இளவயது பக்தியும் உன்னுடைய அன்பையும் கர்த்தர் என்ன பண்ணுறாரு, நினைக்கிறார். இன்னைக்கு அதை ஏமாற்றவே முடியாது. பாஸ்டர் நான் உங்களை நேசிக்கிறேன் நீங்கள் சொன்னால் நான் நம்பிடுவேன். பரவாயில்ல, இந்த சிஸ்டர் இந்த பிரதர் என்ன பண்ணுறாங்க, அதிகமாக நேசிக்கிறேன். நான் ஆண்டவர்கிட்ட போய் இதை சொல்லுங்களா, அவர் என்ன பண்ண மாட்டார், துளி கூட நம்ப மாட்டார். நீ யாருன்னு தெரியும், உங்கள் அப்பா யாருன்னு தெரியும், உங்கள் தாத்தா யாருன்னு தெரியும், யார் சொல்லுவா, கர்த்தர் சொல்லுவார். நெகேமியா 9வது அதிகாரம் 19-20. நெகேமியா 9வது அதிகாரம் 19-20. உருக்கத்தின்படியே அவர்களை வனாந்தரத்திலே கைவிடவில்லை. அவர்களை வழி நடக்க பகலிலே மேக ஸ்தம்பமும் அவர்களுக்கு வெளிச்சத்தையும் அவர்கள் நடக்க வேண்டிய வழியும் காட்ட இரவிலே அக்கினி ஸ்தம்பமும் அவர்களை விட்டு விலகவில்லை. நல்லா கவனிங்க, அக்னி ஸ்தம்பமாகும் மேக ஸ்தம்பமாகும் யாரை மூடிட்டாராம், இஸ்ரவேலை மூடிட்டாரு. இது தகப்பனுடைய ஜபம். அந்த ஜபத்தை இஸ்ரவேல் தொடர்ந்து பண்ணுது. ஏன் பண்ணுதுன்னா மோசே சொல்லித்தராரு, அவரோட பாதுகாப்பு இருந்தால் தான் நம்மளால போய் என்ன பண்ண முடியும், சேரவே முடியும். இன்றைக்கி பைபிளில் அநேக காரியங்கள் இல்லை, நான் ஃப்ராங்காக சொல்கிறேன் இல்லை. ஆனால் அங்கே அநேக நேரம் பண்ணின பிரசங்கங்கள் நம்ம எப்படி ஜெபிக்கணும், நம்ம எப்படி வாழணும், எப்படி ஆண்டவரோட ஆராதிக்கணுன்ற காரியத்தை தான் என்ன பண்ணாங்க, அதிகமாக போதிச்சாங்க. இன்றைக்கி சபை நல்லா புரிஞ்சுக்கோங்க, அவருடைய பாதுகாப்பு முதலாவது நமக்கு என்னது தேவை. வாசிங்கம்மா. அவர்களுக்கு அறிவை உணர்த்த நல்ல ஆவியை கட்டளையிட்டீர். நல்லா கவனிங்க, அறிவை உணர்த்த நல்ல ஆவியை என்ன பண்ணாரா, இஸ்ரவேலுக்கு ஆவியை என்ன பண்ணாரா, கட்டளையிட்டாரா. ஆவிக்கான அர்த்தம் வந்து சத்திய வசனம். ஏன்னா பரிசுத்த ஆவியான ஒரு பிறர் எதுக்கு ஒப்பா இருக்குன்னா வார்த்தைக்கு நான் இருக்கு ஒப்பா இருக்கு. படிங்க, முதல்ல சத்திய வசனங்களை தரார், அடுத்தது படிங்கம்மா. அவர்கள் வாய்க்கு உம்முடைய மன்னாவை அருளி அவர்கள் தாகத்துக்கு தண்ணீரை கொடுத்தீர். நல்லா கவனிங்க, கர்த்தர் தன் அழைக்கிற தன் பிள்ளைகளுக்கு முதலாவது வார்த்தை தர விரும்புறாரு, அடுத்தது தான் மன்னாவையும் தண்ணியும் என்ன பண்றாரு, தர விரும்புகிறாரு. நம்மளோட ஃபோக்கஸ் எங்கே தெரியுமா இருக்குது, மன்னா மேலேயும் தண்ணி மேலேயும் இருக்குது. இதுதான் கிறிஸ்துவத்துக்குள்ளே அநேக பேர் சரிந்து விடுவதற்கான காரணம். சில நேரம் வார்த்தையை பெற்றுக்கொண்டு உள்ளே வந்தாலும் சில காலங்களில் எதை பிடிச்சிருவாங்க, மன்னாவையும் தண்ணியும் பிடிச்சிருவாங்க. ஏன்னா கர்த்தர் எது மேலே மிக ஃபோக்கஸாக இருக்கிறாருன்னா வார்த்தை மேலே ஃபோக்கஸாக இருக்கிறாரு. அதுக்கு அவர் வச்சிருக்கிற அடையாளங்கள்லாம் பார்த்தீங்கன்னா பிரமிக்கத்தக்க விதமாக இருக்கும். நமக்கு ஒன்றுமே புரியாது. மன்னா எது மேலே பொழியும், இஸ்ரவேலில் மன்னா எது மேலே பொழியும், டென்ட்டு மேலே பொழியும். அதுக்கு முன்னாடி பனி என்ன பண்ணும், பொழியும். அந்த பனிக்கு மேலே தான் என்ன இருக்கும்,
மண்ணா இருக்கும். அந்த இஸ்ரவேல் போய் அந்த மண்ணாவை பொறுக்கும் போது எது மேலே இருந்து பொறுக்குவாங்கன்னா பனி மேலே இருந்து பொறுக்குவாங்க. அந்த இடத்துல கூட கர்த்தர் வார்த்தையை நினைவு கூறும்படியாக காரியங்கள் என்ன பண்ணுறாரு, செய்கிறார். என்னாகமம் 11வது அதிகாரம் 9வது வசனம். இரவிலே பாளையத்தின் மேல் பனி பெய்யும் போது மன்னாவும் அதன் மேல் விழும். ஒரு நிமிஷம். உபாகமம் 32:2. மழையானது இளம் பயிரின் மேல் பொழிவது போல என் உபதேசம் பொழியும். பனித்துளிகள் புல்லின் மேல் இறங்குவது போல என் வசனம் இறங்கும். என் வசனம் என்ன பண்ணும்? இஸ்ரவேலுக்கு போய் மன்னாவை பொறுக்கும் போது தெரியும் வசனம் என்னது முக்கியம். மன்னாவை விட எது முக்கியம்? வசனம் முக்கியம். அவர் பண்ண எல்லா சிம்பிள்ஸும் தன் பிள்ளைகளுக்கு ஏதோ ஒரு காரியத்தை போதித்து கொண்டே என்ன பண்ணாரா இருந்தார். இன்னைக்கு சபைக்குள்ளேயும் நான் சொல்கிறேன், சபைக்குள்ளே இருக்கிறோன்னா நமக்கு எது ரொம்ப முக்கியம்னா தேவனுடைய வார்த்தை. அது ரொம்ப ரொம்ப முக்கியம். நம்ம எந்த சபைக்குள்ளே போய் அமர்ந்தாலும், எந்த தேவ சமூகம் நம்ம நம்பி போய் உட்காரோம்ல, அதுக்குள்ளே எது முக்கியம்? தேவனுடைய வார்த்தை ரொம்ப ரொம்ப முக்கியம். இன்னைக்கு அநேக நேரம் சபைகளுக்குள்ள பிசாசானவன் தந்திரமாய் செய்து கொண்டிருக்கிற காரியம் என்னன்னா, பாடல் என்ன பண்ணுறான், அதிகமாக்குறான். ஆராதனை என்ன பண்ணுறான், அதிகமாக்குறான். வார்த்தை என்ன பண்ணிட்டான். நீங்கள் எடுத்து பார்த்தீங்கன்னா டிரான்ஸ்ஃபர்மேஷன், அந்த கோவிடுக்கு முன்னாடியும் பின்னாடியும் உள்ள டிரான்ஸ்ஃபர்மேஷன் பாருங்கள். பிசாசோட கிரியை உங்களால் நல்லா பார்க்க முடியும். 1 மணி நேரம் பிரசங்கம் பண்ண சபைகள் இப்போ அரை மணி நேரம் தான் என்ன பண்ணுறாங்க 20 நிமிஷம் தான் என்ன பண்ணுறாங்க. ஆனால் ஆராதனையை பாருங்கள், எந்த மாற்றமும். எல்லா சபைக்கும் போய் பாருங்கள், ஆராதனையில் எந்த மாற்றமும் இல்லை. அந்த நேரத்தில் எந்த காரியங்களும் என்ன பண்ணல, மாறல. சத்திய வசனம் போதிக்கிற இடம் என்ன பண்ணிடுச்சு, மாறிடுச்சு. அதில் இன்னும் ஒரு படிப்பை இப்போ இருக்கிற ஜென்ரேஷனால் கேட்க முடியாதுன்றத பாஸ்ட்ரியே நம்ப வச்சுட்டா. என்னது பிசாசு? பாஸ்ட்ரியே நம்ப வச்சுட்டா. நான் சின்ன பிள்ளையாக இருக்கும்போது எனக்கு நல்லா ஞாபகம் இருக்குது. 1.5 மணி நேரத்தை தாண்டி என்ன பண்ணோம், முதுகுலாம் வலிக்கும். சேரில் தான் என்ன பண்ண முடியாது, உட்கார முடியாது, தரையில் தான் உட்கார வைப்பாங்க. இப்போ எல்லா கம்ஃபர்ட்டும் இருக்குது. ஆனால் வேர்ட் ஆஃப் காடுக்கு டைம் என்னது 20 மினிட்ஸ். ஒரு சபைக்கெலாம் நான் போகிறேன், மைக்கு கொடுத்து 20 நிமிஷம் பேசுங்க பாஸ்டர். என்னது, நான் டப்புன்னு அவர்கிட்ட மைக் கொடுத்து என்னால் பேசவே முடியாது பாஸ்டர்னு சொல்லிட்டு என்ன பண்ண மைக் கொடுத்துட்டேன். அப்புறமா இல்லை பாஸ்டர் உங்கள் இஷ்டத்துக்கு நீங்கள் பண்ணுங்கள் பேசுங்க. ஏன் இஷ்டத்துக்கு பேசுகிறேன்ல, எனக்கு ஆண்டவர் என்ன கொடுத்தாரோ அது எல்லாத்தையும் நான் என்ன பண்ணும் பேசுகிறேன். இங்கே இந்த சபையில் நான் சொல்கிறேன், என்றைக்கும் டைமை பார்த்து நான் ப்ரிப்பேர் பண்ணல. நான் எடுத்துகிட்டு வந்தது எல்லாத்தையும் நான் என்ன பண்ணணும், பேசி தான் ஆகணும். அதுக்கு தான் உங்களுக்கு சொல்கிறேன், கேட்க விருப்பம் உள்ளவர்கள் அமர்ந்து என்ன பண்ணுங்கள், கேளுங்க. இல்லைனா யாரையும் டிஸ்டர்ப் பண்ணாமல் எழுந்து வீட்டுக்கு என்ன பண்ணுங்கள், போங்க. அதில் எந்த தவறுமே இல்லை. கர்த்தருக்கு நீங்கள் என்ன பண்ண வேண்டியது, கணக்கு கொடுக்க வேண்டியது. ஏன்னா வார்த்தை எந்த அளவுக்கு முக்கியன்றத நீங்கள் புரிந்து கொண்டீங்கன்னா, போன வாரம் பேசும்போது சொன்னேன், மத்தேயு கர்த்தர் என்ன பண்ணுறாரு, அழைக்கிறார். ஒரு டாக்ஸ் கலெக்டர். எல்லாரும் அவனை பார்க்கும்போது வரி வசூல் இருக்கிற ஒரு நபராக, அவனை கேவலமாக, அவனை அற்பமாக பார்த்தாங்க. ஆனால் அவன் ஆண்டவருக்குள்ளே ரட்சிக்கப்பட்டு சத்திய வசனத்தை ஏதும்படியாக அந்த எழுதுகோலை எடுத்து அவன் எழுதும் போது, இப்போ வரைக்கும் சொல்கிறேன், ஸ்காலர்ஸ் எல்லாருமே மத்தேயு புஸ்தகத்தை படிக்கும் போது திணறாங்க. என்னது, ஒரு மனுஷனால் இவ்வளோ வசனத்தை புதிய ஏற்பாட்டில் பழைய ஏற்பாட்டையும் கனெக்ட் பண்ணி எழுதியிருக்கிற ஒரே ஒரு மனுஷன் யார்? மத்தேயு. நீங்கள் மத்தேயு புஸ்தகத்தை எடுத்து பார்த்தீங்கன்னா 53 இடத்துல பழைய ஏற்பாட்டை கோட் பண்ணி எழுதியிருக்கிறாரு. மற்றவங்களாம் ஜஸ்ட் லைக் தட் எழுதியிருக்கிறாங்க. ஆண்டவர் சொன்னார். இவர் வேதத்தையும் சரி சத்திய வசனங்களையும் சரி எப்படி பார்க்குறாருன்னா, பழைய ஏற்பாடை ஒப்பிட்டு கர்த்தர் பேசுகிற காரியத்தை பண்ணுறாரு. இதை ஏன் உங்களுக்கு நான் போதிக்கிறேன்னா, உங்கள் ஜப வேலையில், உங்கள் ஆராதனை வேலையில் நீங்கள் படித்த வசனங்களை என்ன பண்ணணும், சேர்க்கணும். அதை சேர்க்காமல் நம்ம பண்ணிக்கிற ஜபத்திலையும் ஆராதனையும் ஒன்றுமே இருக்குது. ஏன்னா மத்தேயு நீங்கள் வேதத்தை எடுத்து படுத்தீங்கன்னா 124 வசனங்கள், அதுக்கும் 159 வசனங்கள் டைரெக்டாவோ இன்டைரக்டாவோ பழைய ஏற்பாட்டிலேருந்து எடுத்திருக்கிறார். ஆனால் அவரை பார்க்கும்போது எல்லாம் டாக்ஸ் கலெக்டர், வரி வசூலிக்கிறவன்னு சொல்லிட்டு அற்பமாக பார்த்தாங்க. மற்ற எந்த காஸ்பல் எழுதினவும் சரி, அப்போஸ்தலன் பால் எழுதின லெட்டர்லேயும் அது இல்லை. இவர் மட்டும்தான் இருக்கிறதுல அதிக இடத்துல பழைய ஏற்பாட்டை நோட் பண்ணியிருக்கிறார். பழைய ஏற்பாட்டோட வசனங்களை என்ன பண்ணியிருக்காரு, ஆட் பண்ணியிருக்காரு. அப்போ யோசிச்சு பாருங்க எந்த அளவுக்கு வேதத்தை படிச்சிருப்பார். அங்கே உட்காந்து பழைய ஏற்பாடை திருப்ப முடியாது. இப்போ நான்லாம் உட்காந்து எனக்கு ஒரு வசனம் மறந்து போச்சுன்னா அப்படி கூகுளில் தட்டுவேன், டக்குன்னு முன்னாடி வந்து கம்ப்யூட்டர் என்ன பண்ணுவோம் நிற்கும். அங்கெல்லாம் ஒன்றும் ஸ்க்ரோலை கையில் கொடுத்துட்டு வாங்கிட்டு என்ன பண்ணுவாங்க, போயிடுவாங்க. இல்லைனா ஸ்க்ரோலை பாஸ்டர்ஸ் படிப்பாங்க, அசாரியர்கள் படிப்பாங்க. இவங்க காதால் தான் என்ன பண்ண முடியும், சொந்தமாக தனக்குன்னு என்ன பண்ண முடியாது, காரியங்களே வச்சிக்க முடியாத ஒரு மனுஷன் 53 டைரக்ட் வசனங்கள் என்ன பண்ணுறாரு, அவர் எழுதும் போது வாக்கியங்களை அச்சுப்பட அப்படியே எழுதியிருக்கிறார். ஆனால் யோசிச்சு பாருங்க, இப்படிப்பட்டவங்களாம் தேவனாகிய கர்த்தர் நேசிக்கிற, இவங்கள தான் பாதுகாக்கணும்னு கர்த்தர் என்ன பண்ணுறாரு, விரும்புகிறார். நல்லா கவனிங்க, அவர் கண்மணி போல் நம்மளை பாதுகாப்பது எப்படின்னா, ப்ராவர்ப்ஸ், நீதிமொழிகள்
7வது அதிகாரம் 2வது வசனம். நீதிமொழிகள் 7வது அதிகாரம் 2வது வசனம். கட்டளைகளையும் என் போதகத்தையும் உன் கண்மணியை போல் காத்துக்கொள். நல்லா கவனி, நான் உன்னை கண்மணி போல பாதுகாத்துக்கணும்னா நீ எதை பாதுகாக்கணும்? கண்மணி போல சபைக்கும் சரி ரட்சிக்கப்பட்ட பிள்ளைகளுக்கும் கர்த்தர் ஒரு காரியம் சொல்றாரு. நீ அநேக நேரம் நீ நினைக்கிற நான் உன்னை கண்மணி போல பாதுகாக்கணும், கண்மணி போல உன்னை என்ன பண்ணணும், பராமரிக்கணும் நீ நினைக்கிற. ஆனால் நீ ஒரு விஷயத்த கண்மணி போல என்ன பண்ணணும், பாதுகாக்கணும். அது எது? படிங்கம்மா. நல்லா கவனிங்க, நீங்கள் படித்த வார்த்தையும் நீங்கள் கேட்கிற சத்திய பிரசங்கத்தையும் என்ன பண்ணணும், கண்மணி போல வச்சு உங்கள் வாழ்க்கையில் என்ன பண்ணணும், பாதுகாத்து கொள்ளணும். இன்றைக்கி பிரசங்கங்கள் கண்மணி போல உங்களை பாதுகாப்பார்னு சொல்லுகிற பிரசங்கத்தில் கூட இந்த வசனம் என்ன பண்ணாது, இருக்காது. நீங்கள் எடுத்து பாருங்கள், ஆண்டவர் உங்களை நேசிப்பார், அவங்களோட ஆண்டவர் உங்களை பராமரிப்பார், ஆண்டவர் இப்படி பண்ணுவார். ஆனால் நம்ம என்ன பண்ணணுன்றது என்ன பண்ண மாட்டாங்க, கடைசி வரைக்கும் சொல்லவே மாட்டாங்க. நம்ம என்ன பண்ணணும்னா சத்திய வசனத்தின்படி ஒரு வாழ்க்கையை வாழ்வது மாத்திரமில்லை, சத்திய வசனம் நமக்கு முன்னாடி ஆவிக்குரிய தகப்பன் எப்படி ஜெபம் பண்ணாங்க, எப்படி வாழ்க்கையை வாழ்ந்தாங்க நிதானித்து ஜெபிக்க வேண்டியது மிக மிக அவசியம். நான் பேச பேச இன்னும் காரியங்கள் உங்களுக்கு புரியும். நல்லா கவனிங்க, யாக்கோபு பண்ணின ஜெபத்தை இஸ்ரவேலுக்கு முழுவதுமாய் கர்த்தர் என்ன பண்ணுறாரு, மோசே மூலியமாக சொல்லி கொண்டிருக்கிறார். இப்படிப்பட்ட வாக்கியங்கள்லாம் கேட்ட தாவீது ஒரு ஜெபம் ஏறெடுக்கிறார். ஏன் நான் உங்களுக்கு இதை சொல்கிறேன்னா, நல்லா கவனிங்க, எல்லா தேவ மனுஷனும் தேவனோட நடந்த எல்லா மனுஷனும் சத்திய வசனங்களை படித்தாங்க. ஆனால் இப்போ யாருமே சத்திய வசனத்தை படிக்கிறதில்ல. பாடலை பாடி என்ன பண்ணுறோம், ஜெபம் பண்ணுறோம். ஜெப நேரத்தில் போய் அப்படியே பாட்டை போட்டு விட்டு நம்ம என்ன பண்ணுறது, உட்காந்து ஜெபம் பண்ணுறது. இதெல்லாம் ரொம்ப கேள்விக்கான ஒரு இடத்துக்குள்ளே நம்ம போய் கொண்டிருக்கோன்றதை மறந்துடாது. ஏன்னா தாவீது ஜெபிச்ச ஒரு ஜெபத்தை நல்லா கவனிங்க. சங்கீதம் 17:8-9. சங்கீதம் 10. நல்லா கவனிங்க, கர்த்தர்கிட்ட போய் சொல்றாரு, கண்மணி போல என்ன என்ன பண்ணும். எங்கேருந்து வார்த்தையை எடுத்தாருங்க, எங்கேருந்து இந்த காரியத்தை புரிஞ்சுக்கினாரு? யாக்கோபு பண்ண ஜெபம், மோசே இஸ்ரவேலுக்கு சொல்லி கொடுத்த ஜெபம். தாவீது தன் தனிமையில் போய் உட்கார்ந்து தன் போராட்டங்கள் மத்தியில், அழுத்தங்கள் மத்தியில், ஆண்டவரே என்னை பாதுகாத்துறன்னு சொல்லியிருக்கலாம், இந்த பிரச்சனையிலேருந்து என்னை காப்பாற்றி விட்டுருங்கன்னு சொல்லலாம். ஆனால் வார்த்தை யூஸ் பண்ணுறதுக்கு என்னை கண்மணி போல என்னை பாதுகாத்து கொள்ளும். படிங்கம்மா. என்னை ஒடுக்குகிற துன்மார்க்கருக்கும். இதுக்கப்புறம் தான் அவரோட வாழ்க்கையில் நடக்கிற காரியத்தை என்ன பண்ணுறாரு, போய் ஆண்டோட சமூகத்தில் ஜெபமான முதல்ல கற்றுக்கோங்க. இந்த சபையில் இருக்கிறீங்கன்னா உங்கள் வாயில் இருக்கிற வார்த்தையெல்லாம் பிளா பிளா பிளான்னு போட்டால் ஆண்டவர் கேட்பான்னு நீங்கள் நினச்சிங்கன்னா கஷ்டம். அவருக்கு தெரியும் என் வேதத்தை நேசிக்கிறவனை தான் அவர் என்ன பண்ணுவார், நேசிப்பார். சபை கர்த்தர் நல்லா புரிஞ்சுக்கோங்க, வேதத்தை யார் நேசிக்கிறாங்களோ அவங்கள தான் கர்த்தர் நேசிப்பார். நான் உண்மையாக இருக்கிறேன் பாஸ்டர், நான் சபைக்கு வரேன் பாஸ்டர், ஆண்டுக்காக நல்லா பாட்டு பாடுறேன் பாஸ்டர், நிறைய பாட்டு நான் ரிலீஸ் பண்ணியிருக்கிறேன் பாஸ்டர், நல்லா பிரசங்கம் பண்ணுவோம் பாஸ்டர். படிங்கம்மா. என்னை ஒடுக்குகிற துன்மார்க்கருக்கும் என்னை சூழ்ந்து கொள்ளுகிற பிராண பகைஞருக்கும் மறைவாக உம்முடைய சட்டைகளின் நிழலிலே என்னை காப்பாற்றும். சட்டையின் நிழலில் என்ன பண்ணும், காப்பாற்றும். இன்னைக்கு தாவீது தெளிவாக இருந்தார். ஆனால் ஜென்ரேஷன் தாண்டி 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 இந்த 2026 அமர்ந்திருக்கிற நமக்கு எப்படி ஜெபிக்கணும், எப்படி ஆண்டவர்கிட்ட உறவாடணுன்றதை நம்மளுக்கு யாருமே என்ன பண்ணுறதில்ல, போதிக்கத்தில். நீங்கள் பயத்துலேருந்து எடுத்து பாருங்கள், எல்லாரும் பண்ண ஜெபமும் இட்ஸ் கனெக்டட் வித் தோரா. 5 ஆகமத்தோடு என்ன பண்ணியிருக்கு, கனெக்ட் ஆகிருக்கு. ஆனால் நமக்கு என்ன பண்ணது தெரியாது. இப்போ எப்பேற்பட்ட சூழ்நிலையில் தாவீது இந்த ஜெபத்தை ஏறெடுக்கிறாருன்றதை நல்லா கவனிச்சு பாருங்கள். 1 சாமுவேல் 23வது அதிகாரம் 1-2. நல்லா கவனிங்க, இஸ்ரவேலுக்கு உள்ள ஒரு யுத்தம் நடக்க போது அந்த உள்ள இருக்கிற பயிர் செஞ்ச காரியத்தெல்லாம் எடுக்க போறாங்க. தாவீது ராஜா கிடையாது. யாரு ராஜா? சவுல் தான் ராஜா. இப்ப தாவீதுக்கு இந்த நியூஸ் வருது. படிங்கம்மா. அப்பொழுது தாவீது, நான் போய் அந்த பெலிஸ்தரை முறியடிக்கலாமா என்று கர்த்தரிடத்தில் விசாரித்ததற்கு கர்த்தர், நீ போ, பெலிஸ்தரை முறியடித்து கேகிலாவை ரட்சிப்பாயாக என்று தாவீதுக்கு சொன்னார். சரி, இந்த கேலிலாவை யார் ரட்சித்தா? கர்த்தர் ரட்சித்தாரு. ஆனா அதுக்கு ஒரு இதுவா இருந்தது யாரு? தாவீது. இதை படிக்கும்போது எப்படி இருக்கு, எவ்வளவு சூப்பரா இருக்கு. 7வது வசனம் வாசிங்க. தாவீது கேகிலாவுக்கு வந்தான். அன்று என்று சவுலுக்கு அறிவிக்கப்பட்ட போது தேவன் அவனை என் கையில் ஒப்பு கொடுத்தார். என் கதவுகளும் தாழ்பாடுகளும் உள்ள பட்டணத்துக்குள் பிரவேசித்ததினால் அடைபட்டிருக்கிறான் என்று சவுல் சொல்லி. போதும் நல்லா கவனிங்க. இப்ப ஒரு சின்ன ஊரை காக்கும்படியாக தாவீது என்ன பண்றான், ராஜா வர வேண்டிய இடத்துக்கு என்ன பண்றான், அவன் அந்த ஜனத்துக்கு நன்மை என்ன பண்றான்
செய்கிறான். தாவீது கூட கிட்டத்தட்ட ஒரு 200-400 பேர் இருக்கிறாங்க. இப்போ ஒரு ஊர் மக்கள்லாம் சேர்த்துக்கோங்க. அந்த ஊரே யார் கூட இருக்குது? தாவீது கூட இருக்குது. அவன் யாருக்கு நல்லது பண்ணான்? தாவீதுக்கு நல்லது பண்ணான். ஏன்னா இந்த சங்கீதத்தில் அவன் எடுத்த ஜபம் எப்படிப்பட்ட ஜபம்னு நீங்கள் புரிஞ்சுக்கணுன்னா, இப்பேற்பட்ட சூழ்நிலையில் யார் இவனை கொலை பண்ணணும்னு யோசிக்கலாம். சவுல் கொலை பண்ணணும்னு நினைக்கிறான். ஆனால் தாவீது, நீங்கள் நல்லா கவனிங்க, எல்லா பாதுகாப்போடு இருக்கிறான்னு நீங்கள் நினைப்பீங்க. படிக்கும் போது தாவீது என்ன பண்ணுறாரு? எல்லா பாதுகாப்பு அரணான பட்டணத்துக்குள்ள இருக்கான்னு நினைக்கிறீங்க. 11ஆம் வசனம் வாசிங்க. பட்டணத்தார் என்னை அவன் கையில் ஒப்பு கொடுப்பார்களோ. நல்லா கவனிங்க, தாவீது எப்படி யோசிச்சிருக்காரு யோசிச்சு பாருங்க. ஆண்டோட சமூகத்தில் போய் ஜெபம் பண்ணுறாரு. ஆண்டவரே, இந்த ஜனங்க என்ன பண்ணுவானுங்க? போட்டு கொடுப்பானுங்களா? என்னை காட்டி கொடுப்பானுங்களா? நான் ஏன் சொல்றேன்னா, சபை நல்லா புரிஞ்சுக்கணும் எப்படி ஜெபம் பண்ணுறாரு பாருங்க. படிங்கம்மா. அடியான் கேள்விப்பட்டபடி சவுல் வருவானோ? இஸ்ரவேலின் தேவனாகிய கர்த்தாவே, இதை உம்முடைய அடியானுக்கு தெரிவிக்க வேண்டும் என்றான். அதற்கு கர்த்தர் அவன் வருவான் என்றார். அவன் என்ன பண்ணுவான்? வருவான். கேகிலா பட்டணத்தார் என்னையும் என் மனுஷரை சவுலின் கையில் ஒப்பு கொடுப்பார்களோ என்று தாவீது கேட்டதற்கு கர்த்தர் ஒப்பு கொடுப்பார்கள் என்றார். என்ன சொன்னார் கர்த்தர்? எப்படி இருக்கும்? இந்த கால வேளையில சொல்றேங்க, உங்களை கொன்று போடும்படியாக இருக்கிற மனிதர்கள் உங்கள் கரத்தினால் ஆசீர்வாதத்தை பெற்றோர்கள். இந்த கால வேளையில சொல்றேன், ஆண்டவர் உங்களோட இடைப்படுவார் நான் விசுவாசிக்கிறேன். உங்கள் கையில் நன்மை பெற்றவன் உங்களை கொன்று போடும்படியாக, உங்களை காட்டி கொடுக்கும்படியாக ஆயத்தமாக இருக்கிறாங்க. இதுக்கு தான் கர்த்தருடைய பாதுகாப்பு. இன்றைக்கி அநேக பேர் கர்த்தருடைய பாதுகாப்பு எதுக்கு பாஸ்டர், எனக்கு எல்லாமே இருக்குன்னு நீங்கள் சொல்லுவீங்க. ஆனால் கர்த்தருடைய பாதுகாப்பு எந்த இடத்துல வேலை செய்யணும்னா, சூழ்ச்சிகள் நிறைந்த இடத்துல, சத்துருக்கள் உங்களோடு உங்கள் பந்தியில் அமர்ந்து உங்கள் ஆகாரத்தை உட்கொண்டு உன் குடும்பத்தை உன் பிள்ளைகளோட வாழ்க்கையை சின்ன பின்னமாய் ஆக்க வேண்டும் என்று எண்ணிக்கொண்டு இருக்கிறார்கள். கர்த்தருடைய பிரசனம் மட்டும்தான் அவங்களை பாதுகாக்கும். நான் இன்றைக்கி சொல்கிறேன், தாவீது கிட்ட எவ்வளோ பேர் இருந்தாலும் போய் குழந்த மாதிரி கேட்குறாரு, சொல்கிறாரு. இந்த ஜனங்க அவனை என்ன பண்ணுவானுங்க? ஒப்பு கொடுத்துருவானுங்க. ராஜா வராத இடத்துல தாவீது நின்று அவர்களுக்காக யுத்தம் செஞ்சு அவங்களுக்கு உண்டான சுதந்திரத்தை பாதுகாத்து அவங்க கரத்தில் கொடுத்து அந்த தேசத்தில் அவன் இருக்கிறான். எல்லாரும் அவனை பார்த்துன்னு இருக்கிறாங்க, அவனுக்கு போஷித்து கொண்டு இருக்கிறாங்க, தாவீது கூட சாப்பிட்டு இருக்கிறாங்க. ஆனால் தாவீது ஜெபம் பண்ணும்போது சொல்றாரு, காட்டி கொடுத்துருவான் அவனை, நீ செத்து போயிடுவேன், நீ தப்பிச்சு இந்த இடத்த விட்டு போ. இந்த காலையில சொல்கிறேங்க, கர்த்தருடைய பாதுகாப்பு எதுக்கு நமக்கு தேவை தெரியுமா? எதிரான ஆலோசனைகளை அவமாக்க. என்னது? எதிரான ஆலோசனைகளை அவமாக்க. உங்களுக்கு Z+ பாதுகாப்பில் நீங்கள் இருந்தாலும் அந்த பாதுகாப்புக்குரிய ஒரு நபர் உங்களை சூழ்ச்சினால் வீழ்த்த நினச்சாலும் உங்கள் கதை என்ன ஆயிடுச்சு? முடிஞ்சிருச்சு. பக்கத்தில் பாதுகாப்பில் இருக்கிறவன் எடுத்து கழுத்தில் சொல்லணும், என்ன ஆயிடுச்சு? முடிஞ்சிருச்சு. நம்ம நினைக்கிறோம் இவன் தான் நம்ம பாதுகாப்புக்கு இருக்கிறான். தாவீதோட ஓட்டத்தில் தாவீது கூட இருந்தவன் எல்லாரும் பிசாசு. அது தாவீது கூட சாப்பிட்றான், தாவீதுக்கு ஆலோசனை சொல்கிறான். தாவீது அதை சொல்லும் போது எப்படி சொல்லுவான்? அந்த ஆலோசனை தேவனுடைய வார்த்தை போல இருக்குன்றான். ஆனால் அவன் தான் அவனை கொன்று போடும்படியாக பின்னாடியே என்ன பண்ணுறான்? இருக்கிறான். இந்த காலை வேளையில் சொல்கிறேங்க, சூழ்ச்சிகள் மத்தியில் வாழ்ந்து கொண்டு இருக்கிறீர்கள். உங்களை, உங்கள் பிள்ளைகளை, உங்கள் கணவனை, உங்கள் மனைவி நீங்கள் ரட்சிக்க வேண்டும் என்றால் கர்த்தருடைய பாதுகாப்பு தேவை. இன்றைக்கி சொல்கிறேன், எதிரான ஆலோசனைகளை தேவனாகிய கர்த்தர் என்ன பண்ணுவார்? முறியடிப்பார். அதுக்கு கர்த்தருடைய பாதுகாப்பு நம்ம குடும்பத்திற்கு, நம்ம பிள்ளைகளுக்கு தேவை. என்னாகமம் 12வது அதிகாரம் 5வது வசனம். கர்த்தர் மேகத்தூணில் இறங்கி கூடார வாசலிலே நின்று ஆரோனையும் மிரியாமும் கூப்பிட்டார். அவர்கள் இருவரும் போனார்கள். நல்லா கவனிங்க, மோசே யாரு? மோசேவை பாதுகாத்து பராமரித்தது மிரியாம். ஆனால் இந்த சுச்சுவேஷன் இங்கே எப்படி இருக்குன்னா, அவங்களே யாரை குற்றப்படுத்துகிறாங்க? மோசேவை குற்றப்படுத்துகிறாங்க. ஜனங்கள் மத்தியெல்லாம் சொல்கிறாங்க, மோசே வேஸ்ட். என்னது? மோசே வேஸ்ட். எங்கள் கூடயே ஆண்டவர் பேசுவார், எங்கள் கூடயே ஆண்டோட பிரசனம் இருக்குது, எங்கள் கூடயும் இந்த இவருக்கு. இன்றைக்கி சொல்கிறேன், உன் கூட பிறந்தவர்கள் கூட உங்களை நயவஞ்சகமாக உங்களை ஏமாற்ற கூடும். உன் கூட பிறந்த உன் சொந்த ரத்தமே உன்னை மறுதளிக்க, உன்னை தள்ளிவிட, ஏன் நீங்கள் நாசமாக போகணுன்றதை என்ன பண்ணும்? யோசிக்கும். ஆனால் இப்படிப்பட்ட ஆலோசனைகள், இப்படிப்பட்ட காரியங்கள் உங்கள் வாழ்க்கையில் நடக்கும்போது கர்த்தருடைய பாதுகாப்பு உங்களோட இருக்குன்னா தேவ பிரசனம் அந்த இடத்துல என்ன பண்ணும்? இறங்கும். இன்றைக்கி நல்லா கவனிங்க, அங்கே மிகப்பெரிய கோலியாத்தே இருந்தாலும் அடித்து என்ன பண்ணுறாங்க? திருத்திடுவாங்க. அந்த இடத்துல தாவீதே நின்னாலும் மக்கள் என்ன பண்ண மாட்டாங்க? கேட்க மாட்டாங்க. நல்லா யோசிச்சு பாருங்கள், தாவீதையே கல்லெறிய தூக்குன கூட்டம் தான் என்ன கூட்டம்? இஸ்ரவேல் சொன்னோம். ஆனால் இப்படிப்பட்ட சுச்சுவேஷனில் எந்த மனுஷனாலும் வர முடியாதுன்னும் போது தேவ பிரசனம் அந்த இடத்துல என்ன பண்ணுது? இறங்குது. மிரியாமுக்கு என்ன கொடுக்குது? கையில் வெண்குஷ்டத்தை
கொடுத்து மோசேவை என்ன பண்ணுறாரு, அதிகாரப்படுத்துகிறார். இந்த கால வேளையில் சொல்கிறாங்க, கர்த்தருடைய பாதுகாப்பு இருக்குன்னா கர்த்தர் உங்களை என்ன பண்ணுவார், அதிகாரப்படுத்துகிறார். ஏன்னா என்னாகவும் 14வது அதிகாரம் 10வது வசனம். அப்பொழுது அவர்கள் மேல் கல்லெறிய வேண்டும் என்று சபையார் எல்லாரும் சொன்னார்கள். நல்லா கவனிங்க, சபையெல்லாம் கூடிருச்சு. இன்னைக்கு அநேக நேரம் அநேக கூட்டங்கள் நமக்கு விரோதமாக கூடிடுங்க. அந்த இடத்துல நம்மளால் ஒன்றுமே பண்ண முடியாது. நீங்கள் எவ்வளோ பெரிய ஆளாக வேணாலும் இருக்கலாம், ஒரு 1000 பேர் உங்களை கொன்று போட முடியாது திறன்ட்டாங்கன்னா என்ன பண்ண முடியாது, ஒன்றும் முடியாது. நான் சிஎம்னு சொன்னாலும் சரி, நான் பிஎம்னாலும் சரி, ஒன்றும் என்ன பண்ண முடியாது, முடியாது. அடி வாங்கி சாக வேண்டியது தான். அப்பேற்பட்ட சுச்சுவேஷன். ஆனால் கர்த்தருடைய பிரசனம் மீண்டும் அந்த இடத்துல இறங்குது. யாரை பாதுகாக்குது? மோசேவையும் ஆரோனையும் பாதுகாக்குது. இந்த காலையில் சொல்கிறேங்க, கர்த்தருடைய பாதுகாப்பு மாத்திரம்தான் நிரந்தரமானது. இந்த உலகத்தில் எல்லா பாதுகாப்பும் ஒரு இடத்துல என்ன பண்ணுறோம், தோற்றுரும். அவருடைய பாதுகாப்பு உங்களோடு இருக்குன்னா உங்களை என்ன பண்ணும், பாதுகாத்து கொள்ளும், உங்களை தாங்கி கொள்ளும். இன்றைக்கி இந்த பாதுகாப்பு என்னோட இருக்குன்றத நான் எப்படி பாஸ்டர் நான் உறுதிப்படுத்திக்கிறது, நான் எப்படி அதை உணர்றதுன்னா, யாத்திராகமம் 33வது அதிகாரம் 9வது வசனம். நல்லா கவனிங்க, நீங்கள் உங்களுடைய சமூகத்தில் ஆண்டவரோட சமூகத்தில் போய் ஜெபிக்கும் போது அவரோட பிரசனம் உங்கள் மேலே என்ன பண்ணணும், இறங்கணும். படிங்க பிரதர். கர்த்தர் என்ன பண்ணார்? இன்னைக்கு கர்த்தர் உங்களோட பேசும். அவர் பேசாத நாட்கள் இருக்குன்னா நீங்கள் அதிகமாக ஜெபிக்கணும், அதிகமாக மன்றாடணும், அதிகமாக போராடணும். இன்றைக்கி பிரசங்கத்து மூலிமா பேசுகிறது இட்ஸ் குட். ஆனால் அந்த லெவல்லாம் தாண்டி என்ன பண்ணுங்கள், ஆண்டவரோட தனிப்பட்ட முறையில் பேச ஆசைப்படுங்க, அவரோட சத்தத்தை கேட்க ஆசைப்படுங்க. கர்த்தர் ஆசாரியின் மூலிமா பேசுவார், அதை நான் 100% அக்செப்ட் பண்ணிக்கிறேன். ஆனால் எல்லா சுச்சுவேஷன்லையும் எல்லாரை கொண்டு அவங்க கூட என்ன பண்ணுவார், பேசுவார். சின்ன குழந்தை கூட கொண்டு என்ன பண்ணுவார், பேசுவார். சத்திய வசனங்களை கொண்டு உங்களோட என்ன பண்ணுவார், பேசுவார். அந்த சத்தம் கேட்பது நிற்குதுன்னா திருப்பி என்ன பண்ணுங்கள், ஆண்டோட சமூகத்துக்கு வாங்க. ஆசீர்வதிச்சால் ஒழிய நான் என்ன பண்ண மாட்டேன், உண்மை விட மாட்டேன். யாக்கோபு சொல்கிறேன், நான் விட மாட்டேன் ஆண்டவர். எனக்கு அங்கே பொண்டாட்டி இருக்கலாம், பிள்ளைங்க இருக்கலாம், கழுதை இருக்கலாம், ஒட்டகம் இருக்கலாம், எனக்கு அதெல்லாம் இல்லை முக்கியம். இல்லை, நீர் தான் எனக்கு என்னது முக்கியம். ஏன்னா அந்த ஆசீர்வாதம் ரட்சிக்கப்பட்ட ஒவ்வொரு பிள்ளைகளுக்கும் தேவை. ஏன்னா யோவானின் புஸ்தகம் கடைசியாக 10வது வசனம் 10வது அதிகாரம் 27லேருந்து 28. நல்லா கவனிங்க, என் ஆடுகள் என் சத்தத்திற்கு கர்த்தர் தெளிவாக இருக்கிறாரு. என் ஆடு என் சத்தத்துக்கு தான் என்ன பண்ணும். இன்னைக்கு இந்த பூமியில் அநேகருடைய சத்தங்கள் உயர்ந்து விட்டது, அநேக சத்திய வசனங்களும் உயர்ந்து விட்டது. ஆனால் கர்த்தர் இந்த விஷயத்தில் தெளிவாக இருக்கிறாரு. என் ஆடு என் சத்தத்தை தான் கேட்கும். நீங்கள் ஆடு மேய்க்கிறவங்கள போய் நீங்கள் பாருங்கள், அந்த ஆடு மத்தியில் ஒரு லாரியே அந்த ஆட்டு கூட்டத்துக்குள்ள நடுவில் பூந்தாலும் சரி, காரு பூந்தாலும் சரி, பைக்கு பூந்தாலும் சரி, மேய்ப்பன் சொல்கிறது என்ன பண்ணும். நீங்கள் ஒரு நாயை மட்டும் வீட்டில் வளர்க்குற ஒரு நாயை சங்கிலி கட்டி ரோட்டுக்கு இட்டுன்னு போகலாம், தெரிச்சு ஓடும். அப்படி ஒரு ஆறு நடிச்சா இப்படி ஓடும், இப்படி ஒருத்தன் வந்தால் அப்படி ஓடும். ஆனால் அந்த ஆடு எதை பற்றியும் யோசிக்காது. நட் ரோட்டில் சென்ட்ராக என்ன பண்ணும், பின்னாடி வரது யார், என்னோட மெய்ப்பன். அவர் என்ன பண்ணுவார், பார்த்துப்பார். லாரியே வந்தாலும் நேராக லாரி நோக்கி முட்டுற மாதிரியே தான் என்ன பண்ணும். அவர் முன்னாடி போய் கொம்பை வச்சு ரைட்டு போ லெஃப்ட்டு போனால் தான் ஆடு என்ன பண்ணும். இன்றைக்கி ஆண்டவர் சொல்கிறாரு, என் சத்தத்தை கேட்குற இடத்துக்கு வாங்க. அநேகரோட சத்தங்கள் இருக்குது, என் சத்தத்தை கேட்டு வாழ்கிற ஒரு வாழ்க்கைக்குள்ளே வாங்க. நான் உங்ககிட்ட என்ன கேட்குறேன்றதை என்ன பண்ணுங்கள், புரிஞ்சுக்கோங்க. உங்கள் சபை உங்ககிட்ட என்ன கேட்குதுன்றதை என்ன பண்ணாதீங்க, செய்யாதீங்க. இந்த காலையில் சொல்கிறேங்க, சபை அநேக காரியங்களை கேட்கும், சபை அநேக காரியங்களை செய்ய சொல்லும். வேதத்தை படித்து என்ன பண்ணுங்கள், காரியங்களை செய்யுங்க. ஏன்னா இந்த சபையில் நம்ம நிறைய பேர் செய்ய வேண்டிய காரியங்கள் அநேகம் இருக்குது. சிலதை போதனையாய் சொல்லவே முடியாது. நான் ஃப்ராங்காக சொல்கிறேன், சில விஷயங்கள் சபைக்குள்ளே போதனையாக சொல்லவே கூடாது. அது நீங்கள் தான் வேதத்தை படித்து அது இப்படி வாழ்க்கை என்ன பண்ணணும், வாழணும். ஏன்னா அந்த இடத்தை சத்திய வசனத்தை எந்த ஊழியக்காரனும் பிரசங்கிக்க தகுதியே கிடையாது. சில இடங்கள் நம்மளே படித்து உணர்ந்து அதுக்குள்ளே என்ன பண்ணணும், வரணும். அதை டீச் பண்ணி என்ன பண்ண முடியாது, வர முடியாது. படிங்கம்மா. நல்லா கவனிங்க, நான் என் ஆடை அறிஞ்சிருக்கிறேன், அவைகள் என்ன பண்ணும் எனக்கு. என் ஆடு என் பின்னாடி தான் வரும், யார் பின்னாடி என்ன பண்ணாது, போவாது. இந்த அளவுக்கு உங்களை நம்பி ஒருத்தர் வார்த்தை சொல்கிறாருன்னா அந்த வார்த்தைக்கு நீங்கள் எப்படி இருக்கணும், சபை நல்லா புரிஞ்சுக்கோ. உங்களை நம்பி ஒருத்தர் சொல்கிறார், என் ஆடு என் பேச்சு தான் கேட்கணும். ஆனால் அந்த ஆடு கசாப்பு கடைக்காரன் பேச்சு தான் என்ன பண்ணணுது, கேட்கணும். எல்லாருக்குமே கசாப்பு கடைக்காரன் தான் என்ன பண்ணுது, ரொம்ப பிடிச்சிருக்க. படிங்கம்மா. நான் அவைகளுக்கு நித்திய ஜீவனை கொடுக்கிறேன். கர்த்தர் என்ன கொடுக்குறாரோ,
இன்னைக்கு சொல்கிறேன், அவருடைய பாதுகாப்பு ஏதோ இந்த பூமியில் மட்டும் இல்லைங்க, நித்தியத்துக்குள்ளே உங்களை வச்சு பாதுகாத்து உங்களை பராமரித்து உங்களை போஷிக்க தான் ஆண்டவர் என்ன பண்ணியிருக்கிறார், உங்களை அழைத்திருக்கிறார். இருக்கிறவங்களை கண்களை மூடி பரலோகத்தின் நல்ல ஆண்டவரே, அப்பா இந்த காலை வெளியில் அப்பா கேட்ட சத்திய வசனங்களை அப்பா உங்களுடைய கரங்களில் தாழ்த்துக்கிறோம். அப்பா தாவீது ஜெபிச்சது போல, யாக்கோபு ஜெபிச்சது போல ஆண்டவரே அநேக ஊழியக்காரர்கள் ஆண்டவரே இஸ்ரவேலுக்குள்ளாய் போதித்திருக்கிறாங்க. ஆண்டவரே இப்படிப்பட்ட ஆண்டவரே பாதுகாப்புக்குள்ளாய் அப்பா நீர் எங்களை கண்மணி போல பாதுகாக்கிற மெய்யான அனுபவத்திற்குள்ள நாங்கள் கடந்து வர அப்பா எதிரான ஆலோசனைகளை ஆண்டவரே அவமாக்குற உன்னதமான இடத்திற்குள்ள ஒரு வாழ்க்கையை நாங்கள் இந்த பூமியில் வாழ அப்பா எங்கள் ஒவ்வொருவருக்கும் நீர் கிருபை தரும்படியாக நாங்கள் ஜெபிக்கிறோம். ஒரு தெய்வீக பாதுகாப்பு, தெய்வீக சுகம் அப்பா இந்த பூமியில் ஆண்டவரே நீர் வைத்த காலம் முழுவதும் நாங்கள் வாழ்ந்து முடிக்க அப்பா எங்களுக்கு தேவையான கிருபையை தாங்க, எங்களுக்கு தேவையான ஞானத்தை தாங்க. அப்பா சத்ருவானவன் எங்களை கொன்று விடாத பிடிக்கி, தந்திரத்தில் எங்களை வீழ்த்தி விடாத பிடிக்கி, தேவ பிரசனத்தோடு எங்களை வழி நடத்த முடியாது நாங்கள் செபிக்கிறோம். அப்பா இந்த காலை வேளையில் அப்பா இந்த சபைக்குள்ள அமர்ந்திருக்கிற எங்கள் ஒவ்வொரு மேலேயும் அப்பா உம்முடைய கரம் மாத்திரம் பலத்து இருக்கட்டும். ஆண்டவரே அப்பா உயிர் உள்ள காலம் முழுவதும் ஆண்டவரே எங்களுடைய நாவு உம்மை மாத்திரம் துதித்து உம்மை மாத்திரம் உயர்த்தி எல்லா துதி கன மகிமைக்கு பாத்திர நீர் மாத்திரம் என்று அறிக்கை செய்கிற இடத்துல அப்பா ஒரு வாழ்க்கையை நாங்கள் வாழ்ந்து முடிக்க அப்பா எங்கள் ஒவ்வொருவருக்கும் நீர் கிருபை தரும்படியா நாங்கள் ஜெபிக்கிறோம். பலப்படுத்துங்க, கிருபையாய் மூடுங்க, காத்துக்கொள்ளுங்க. இயேசுவின் மூலம் ஜெபங்களும் நல்ல பிதாவே. ஆமேன், ஆமேன், ஆமேன்.